அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th நியூ புக்கு 5 யூனிட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வீக் ஷெட்யூலுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்க முதல் யூனிட் பார்க்கலாம். முதல் இயல் குரல் நெடில் வேறுபாடு வீடியோ இருக்கும் பார்த்துடுங்க, ஒளி வேறுபாடு இருக்கும் பார்த்துடுங்க. ஓல்டு கொஸ்டின்ஸ் கான்செப்ட்டு எல்லாமே இருக்குது. நியூ புக்கு ஓல்டு புக்கு இருக்கும். இனெழுத்து சுற்றெழுத்து வினாழுத்து அது ஸ்கூல் புக்கில் உள்ள கான்செப்ட்லாம் இருக்கும். அது சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. அதில் ஒழுக்கமுடைமை அதாவது 6th நியூ புக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தோன்னா 100 மார்க் கொஸ்டின்ஸ். என்றைக்கு நடக்கும்? 12ஆம் தேதி 1வது மாதம் 2025 நடக்கும். கொஸ்டின் தரமாக தான் இருக்கும், ரொம்ப தரமாக தான் இருக்கும். சரிங்களா? 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 100 கொஸ்டின்ஸ். எத்தனை கொஸ்டின்? 100 வினாக்கள் நடக்கும். பொதுத்தமிழ் தேர்வு. நல்ல டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? வாங்க 6th நியூ புக்கை இப்போ பார்த்துடலாம். வாங்க 6th நியூ புக்கு 6ஆம் வகுப்பு கிளாஸ். இப்போ முதல் வந்து பார்த்தா முதல் இயல் முதல் பார்க்கலாம். அடுத்தல தொடர்ச்சியாக பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் வகுப்பு நம்மளுடைய முதல் வகுப்பு. சரிங்களா? வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். ஸ்கூல் புக் வைஸ் முதல் வகுப்பு. இப்போ இது 2024 எடிஷன் தான். ஸோ நீங்கள் 2024 எடிஷனை பார்த்துக்கிட்டது லாஸ்ட்டு நல்லது. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் நீங்கள் என்ன தெரியணும்னா, தமிழ் மொழி சிறப்பை பற்றி படிக்கணும்னு சிலபஸ் இருக்கா? வாங்க காமிக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் சிலபஸ்ஸு. 100 கொஸ்டின்ஸ் மொத்தம். எழுத்து இலக்கண இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்கள், தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் டைரெக்டாக ஸ்கூல் புக்கில் முதல் இயல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்புலேயும் முதல் இயல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட சிறப்பை தான் பேசுவோம். இங்கே பாருங்கள், தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் தொன்மைன்னு நீங்கள் எதை எடுத்துடுவீங்க? சிறப்புன்னு எதை எடுப்பீங்க? தமிழோட சிறப்பு எல்லாமே யாராவது ஒரு ஆள் பேசினாலும் அது சிறப்பு தான். தமிழை பற்றி யார் என்ன சொன்னாலும் அது சிறப்பில் தான் வரும். தமிழ் திராவிட மொழிகள் தொடர்பான செய்தினா அதுவும் இருக்குது. ஆனால் தமிழ் தொன்மையும் தமிழின் சிறப்பு இருக்கலாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லையற்றது. அப்போ நீங்கள் 6 to 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற தமிழ் பாடம் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இந்த இருக்கலாம் இதேமாதிரி பாடத்தை படிச்சு தான் ஆகணும். நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இந்த இருக்கலாம் இது தமிழ் மொழி சிறப்பாக தான் பேச வருது. தமிழ் மொழி சிறப்பு இல்லாமல் வேறு எந்த மொழியை பேச வருது? தமிழ் மொழி சிறப்பாக தான் இந்த ஒரு இயல் ஃபுல்லுமே பேச வருது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் பாரதியார் மட்டும்தான், இன்பத்தமிழ் பாரதிதாசன் இவரை மட்டும்தான் நான் படிப்பேன். பாரதிதாசன் இவரை மட்டும் தான் படிப்பேன். இவர் சிலபஸில் இருக்கார். தமிழ் கும்மி பாவலரும் பெருஞ்சித்தினார். அப்போ நான் இவரை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் சொல்லுதோம்னா, இந்த வளர்த்தமிழ் படிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. வளர்த்தமிழ் படிக்கணும். கனவு படித்தது யாரும் நடத்த மாட்டாங்க, அதுவும் நடத்தணும், படிக்கணும். ஏன் சொல்ல தெரியுமா? இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இயல் வந்து பார்த்தா மொழியை பற்றி தான் சொல்லுது. அப்போ தமிழ் மொழி தொன்மை சிறப்பு எல்லாத்தையும் தான் பேச வருது. அதுபோக ஊடையில் தமிழ் மொழி சிறப்பையும் தொன்மையும் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் 6 to 10th நீங்கள் நல்லாவே படிக்கணும். இதுதான் என்னோட இது. நீங்கள் சொன்னால் கேளுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? இது யார்? பெருஞ்சித்தனார். அப்போ இவர் சிலபஸில் இருக்கார். அப்போ அதை மட்டும் தான் படிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், 6ஆம் வகுப்புல முதல் இயல் இப்படி தான் இருக்கும். அதான் 7ஆம் வகுப்புல முதல் இயலும் வந்து பார்த்தா தமிழ் மொழி சிறப்பாக தான் சொல்லுவோம். 8ஆம் வகுப்பு முதல் இயலும் அப்படி தான். 9ஆம் வகுப்பு முதல் இயலும் அப்படி தான். 10ஆம் வகுப்பு முதல் இயலும் அந்த தமிழ் மொழி சிறப்பை பற்றி தான் சொல்லுவோம், தொன்மையை பற்றி தான் சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அது சிலபஸ் இருக்கா இல்லைன்னா படிக்காமல் படிச்சு தான் ஆகணும். இதேமாரி இது. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, அந்த உரைநடையெல்லாம் இந்த கிழவனும் கடலும் இருக்குது. அடுத்த பாருங்களேன், தமிழர் பெருவிழா, அதான் யார்? மனங்கவரும் மாமல்லபுரம். இதெல்லாம் நீங்கள் படிக்கணுமான்னு கேட்டால் படிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஏன் ரீட் பண்ணணும்னு சொல்லணும்னா, ஜென்ரல் டாப்பிக்கு இன்னும் சில டாபிக் இருக்குது. எந்த டாப்பிக்லாம்? இப்போது சந்திப்புலையெல்லாம் எங்கேருந்து எடுக்காங்கன்னு தெரியுமா? முதல் கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் சந்திப்புலையெல்லாம் ஒரு இயல்லையும் இருக்குமா, இந்த துணைப்பாடம் உரைநடை இதேமாரி இடத்துல இருந்து எடுக்காங்க. மொழித்திறன் பயிற்சி இலக்கணம் இதே இடத்துலேருந்து எடுக்காங்க. எல்லா இடத்துலேருந்து எடுக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வேறு என்னது? சொல்லும் போர் இது இருக்கலாம், நம்ம ஒருமைப்பன்மை, இந்த ஒருமைப்பன்மையும் அங்கேருந்து எடுக்காங்க. அடுத்தல என்னது? நிறுத்தற் குறியீடு. மெயினாக நிறுத்தற் குறியீடும் அந்த இடத்துலேருந்து எடுக்காங்க. ஏன்னா நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமிச்சிட்டேன், நிறைய ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அதனால் நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வளர் தமிழ் படிக்கணும், கனவு படித்து படிக்கணும், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இருக்குது. வாங்க நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேயே யார் இருக்கார் பாருங்கள், திருவள்ளுவர் வச்சு கொஸ்டின் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுவும் ஏன் அங்கே வச்சுருக்காங்க, தமிழ் மொழி சிறப்புக்காண்டி தான் இங்கே திருவள்ளுவரை ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போது இணைப்பு சொல்லு நீங்கள் ஊடையில் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். நான் இப்போ சொல்ல பாருங்கள், ஒரு தடவை நடத்தி காமிக்கேன். நீங்கள் பாருங்கள், இதை கூட இப்போ கேட்டுட்டு இது சந்திப்பிலையிலே கேட்கலாம். எது? செய்யுளின்
பொருளை, அப்போ இரண்டாம் வேற்றுமை சொல்லி இது பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும், அப்போ இச்சு வந்திருக்கா, அப்படி கூட கேட்கலாம். ஆனால் ஒன்று தான் கேட்டிருக்காங்க, அதனால கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கேட்கலாம், இப்படி எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். அதனால் நீங்கள் எப்படின்னாலும் தயாராகணும். ஆனால் இவ்வளோ டீப்பாக தயாராகணும்னு கிடையாது. ஸ்டார்டிங்கே தயாரிக்கணும். இப்போ இன்பத்தமிழ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கவிதை பேரையில் பார்த்தீங்கன்னா இயல் 1 இன்பத்தமிழ். இன்பத்தமிழ்னா யார் இப்படி எழுதிடுங்க, பாரதிதாசன். பாரதிதாசன் சிலபஸில் உண்டா? ஆமாம், பாரதிதாசன் சிலபஸில் உண்டு. அப்போது நீங்கள் பாரதிதாசனை பார்த்தீங்கன்னா டீப்பாக படிக்கணும். சரிங்களா? பாட்டு படிக்கணும், மொழி திறன் பயிற்சியில் அந்த ஆசிரியர் குறிப்பு படிக்கணும், நூல்வெளி படிக்கணும், எல்லாம் படிக்கணும். சொல்லுபொருள் எல்லா லெசனும் படிக்கணும். இது நான் சொல்லுறேன் பாருங்கள். இப்போ முன் நம்ம தான் பார்த்துடணும். நமது தாய்மொழியாகிய தமிழை, சரிங்களா? அப்போது தமிழை பார்த்தீங்கன்னா இத்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வல்லினமிகு, இது நம்ம சந்திப்பிலையில் கேட்கலாம். அப்போது தமிழ் இலக்கியங்கள் போற்றப்படுகின்றன. சரிங்களா? தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை இப்பு வந்திருக்கு. ஏன்னா கசதப முன்னாடி தமிழ் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அதுங்க வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ பலவராக போற்றுகிறார். அங்கே பலவராக ஆக ஆக என்ன சொற்கள் பின்னும் வல்லினம் மிகும். அப்போ இது வல்லினம் மிகும்ல நீங்கள் இந்த கான்செப்டில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஆகன்னு எங்கே வந்துச்சும் இந்த கசதபா வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பாக பார்த்தா வல்லினம் மிகும். அப்போ இப்போ வந்திருக்கு. அடுத்தா பாருங்களேன், கண்ணே மணியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியப்பாக பேசுகிறாங்களா, அந்த ஆச்சரியக்குறி, அந்த ஆச்சரியக்குறி ஏக்கு யூஸ் பண்ணுவாங்க, வியப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா நிறுத்தற்குறியில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒற்றைமேல் குறி, இரட்டைமேல் குறி இதெல்லாம் எங்கெங்கே வரும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் இது வியப்புக்கு பார்த்தீங்கன்னா வியப்பு குறின்னு ஒரு குறி உண்டு, அந்த நிறுத்தல் குறி இல்லை. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வியப்பாக பேசலை. அப்போ கண்ணே மணியே என்று குழந்தையே இக்கு வந்திருக்கு. கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல அவர் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் இருக்காரு. அப்போ பாருங்க, அதுபோல அவர் செந்தமிழுக்கு இப்பு, ஏன்னா 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருக்கோம். கு இப்பு, அப்போ வந்திருக்கா பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை இக்கு வந்திருக்கா காண்போம். இப்படியும் நீங்கள் படிக்கணும்ப்பா. இதேமாதிரி எல்லா லெசனும் நீங்கள் படிக்கணும். நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கும் தெரியுமா? 6th நியூ புக்கு நம்ம சிலபஸில் உள்ள கொஸ்டின், சிலபஸில் உள்ள ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். புக் வைஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும்? இதேமாதிரி சந்திப்பிலை கொஸ்டின் வைப்போம், இதில் கூட எடுக்கலாம், எதுலன்னா நாங்கள் எடுப்போம். ஆனால் 6 to அந்த 1லேருந்து 5வது இயலுக்குள்ளே வரைக்கும் நம்ம எடுப்போம். ஏன்னா நம்ம சிலபஸ் என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் வீக் 1 to 5வது இயல் வரைக்கும் நம்ம சிலபஸ் வச்சுருக்கோம். அப்போ நம்ம இவ்வளோ ஸ்டாண்டர்டாக தான் எடுப்போம். அதுவும் 10th வரைக்கும் இது இப்படி தான் எடுப்போம், ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் கொஸ்டின். சரிங்களா? அப்போ இதை கூட எடுத்துகிட்டு என்ன கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அப்படிங்கிற இது நம்ம நிறுத்தக்கூடியது நாங்கள் வைப்போம். எப்படிலாம் வைப்போம் பாருங்கள். நம்ம கொஸ்டின் பாருங்கள், தரமாக இருக்கும் சார், தரமாக இருக்கும் கொஸ்டின். மற்றவங்க மாதிரி இருக்காது, நல்லா தரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பாட்டை பார்த்துடலாம். சரிங்களா? இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இப்படி பாரதிதாசன் எழுதி வச்சுருங்க முதல் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் சொல்லு பொருள் இருந்துச்சுன்னா அதையும் எழுதி வச்சுருங்க. என்னோடய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் பொருளை தனியாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒப்பேறாது. எல்லா பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லு பொருளை நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த பாட்டை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணாலே சொல்லு பொருள் ஞாபகம் வந்துடும். மனப்பாடம் பண்ண சொல்லலப்பா, ரீட் தான் பண்ண சொல்லுங்கள். நல்ல 1க்கு 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்தா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிரும். அதுபோக சொற்களை ஒழுங்குபடுத்துக்க, சொற்களை வரிசைப்படுத்துக்க, அது கேட்டாலும் சரி, உரிய பொருளை கண்டறிதல் கேட்டாலும் சரி, கோடிட்டிடமாக அந்த பாட்டை பாருங்களேன். இப்போது இந்த தமிழ் எங்கள் உயர்வுக்கு டேஷ்னு கொடுத்துருவாங்க. அப்போது பார்த்தா இது என்னது அடைப்புக்குள், அப்போ அடைப்புக்குள்ளே வான்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்போ நம்ம என்ன சொல்லணும், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானு தான் வரணும். நான் கொஸ்டின் எடுப்பேன் பாருங்கள், சூப்பராக தரமாக இருக்கும் பாருங்கள், எப்படிலாம் எடுப்போம் பாருங்கண்ணே. இப்போது தமிழ் எங்கள் இளமைக்குனா பால் தான் வரணும், உயர்வுக்குனா வான் தான் வரணும். அப்படி எப்படின்னா அந்த என்னதுக்கு வருதோ அதுக்கு அதுதான் வரணும். ஸோ நீங்கள் அப்படி தான் எழுதணும். சரிங்களா? இப்போ பார்த்தா சொல் பொருள் பாருங்களேன், நிருமித்தன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே நிருமித்தன்னா என்னதுன்னு நம்ம போய் எழுதிடணும். எங்கே போய் எழுதிடணும், நம்ம அந்த பாட்டில் போய் எழுதிடணும். அப்போ பாருங்கள், இந்த இதில் போய் நீங்கள் இப்படி எழுதிருங்க. நிருமித்தனா என்னது, உருவாக்கிய அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். அப்போனா தான் உங்களுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிருங்க, நிருமித்தனா உருவாக்கிய. அதை இப்போ விளைவுனா என்னது, விளைவுனா வளர்ச்சி இப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதேமாதிரி நீங்கள் எழுதிடணும். நான் எல்லா இதுக்கும் எழுதி காமிச்சோம்னா டைம் எடுக்கும். சரிங்களா? அதை பாருங்கள், சமூகம், இங்கே சமூகம்னு என்னது கொடுத்துருக்காங்க, மக்கள் குழுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் மக்கள் குழுன்னு எழுதணும். சரிங்களா? இப்படி ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நீங்கள் தான் எழுதிக்கணும்ப்பா. எல்லா தடவையும் நான் எழுதிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அசதினா என்னது, சோர்வு. அப்போ நீங்கள் சோர்வுன்னு எழுதிடணும். இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை ரீட் பண்ணுங்களேன். இப்போ நான் எதிர் சொல்லணும் இதுக்கு சேர்த்து சொல்லியிருந்தேன், இந்த சொல் பொருள் வரல. சரிங்களா? அப்போது இந்த பாட்டை ரீட் பண்ணணும். பாரதிதாசன் இப்படி எழுதிட்டோமோ அடுத்த பாட்டை ரீட் பண்ணணும்.
தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படிங்கிறா. ஒரு தடவை எப்படி படிங்க, ஒரு தடவை வந்து தமிழை நேசித்து படிக்கணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னாரு. எப்படி? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னாரு. அதனால அந்த இந்த சொற்கள் அப்புறம் வள்ளின மிகுன்னு பார்த்துருக்கோம். அது என்ன பாருங்களேன், அதனால இத்து வந்திருக்கு. அப்போ அமுதென்று பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எழுத ஒரு வியப்புக்குறி வந்திருக்கு. அப்போ இதில் கூட நீங்கள் கேட்பாங்க, எது இந்த பாட்டை கொடுத்துட்டு இது நிறுத்தற்குறி கூட கேட்கலாம். அதனால் எப்படின்னு கேட்கலாம், நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்து படிக்கணும். ஏன்னா இப்போ பாருங்களேன், இங்கே இத்து ஏன் வந்திருக்கு? இன்பம். அப்போ என்னது? மகரம் இது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வந்து இதில் ஒரு அழிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், ஒற்று மகர ஒற்று வந்து தான் அது நீங்கி அந்த சைடு கசதாப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து இத்து வரணும். இதுதான் இது. அது பாருங்களேன், உயிருக்கு நேர் வரல, ஏன் சார் வரலன்னு கேட்டால் அங்கே கசதாப்பா இல்லை. அதனால் எல்லாம் நாலாவது வேற்றுமையில் வந்திருக்கும். அதனால் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் நல்ல பல விதமான ஆங்கிள் நீங்கள் படிக்கணும்ப்பா. அப்படின்னா தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்கும். நிறைய கொஸ்டின் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. ஒரு டெஸ்ட்லையும் நல்லா கற்றுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதை பாருங்கள், ரெண்டாவது என்ன பாட்டு பாருங்கள். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர் அப்படின்னு பாரு. அதாவது என்னதுன்னா, தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர்னாரு. அடுத்த என்ன சொன்னாரு? தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படின்னு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை நல்லா உள்வாங்குங்க, இப்படி ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தாருன்னு நம்ம அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, அத்தனை இன்னும் பாருங்க, என்ன பேர்லாம் வச்சுருக்காரு? தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் வச்சுருக்காராம். யார்? பாரதிதாசன் வச்சுருக்காரு. தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் வச்சுருக்கான். தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் வச்சுருக்காராம். மனம் என்று பெயர்னு இப்படி 3 பேர் வச்சுருக்காரு. எது? அமுது, நிலவு, மனம் என்று பேர் வச்சுருக்காரு. அந்த அமுதுன்னு பேர் வச்சாரு. அந்த அமுது என்ன ஆகுதான்? அந்த இன்பத்தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானதான் அப்படின்ட்டாரு. அடுத்த என்ன சொல்றாரு? தமிழுக்கு நிலவென்று பேர் வச்சிட்டாரு. அதாவது அந்த இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு எது அடிப்படையான நீர். ஏன்னா ஒரு சமூகத்துக்கு வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் வந்து கண்டிப்பாக தேவை. நீர் இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த சமூகம் வந்து பார்த்தா வளர்ச்சி அடையாது. எது இருக்கோ இல்லையோ. இப்போ வந்து பார்த்தோன்னா சாப்பாடில் இந்த சாப்பாடு பிரியாணி இருந்தால் தான் சமூகம் வந்து பார்த்தா வளர்ச்சி அடையுமான்னு கிடையாது. ஏதோ ஒரு சாப்பாடு இருந்தால் போதும். ஆனால் நீர் அப்படி கிடையாது. நீர் கண்டிப்பாக ஓரறிவு முதல் 6 அறிவு வரையுடைய அனைத்து உயிர்களுக்கும் நீர் அடிப்படையாக உள்ளது. அதனால் சமூகத்தின் விளைவுக்கு கண்டிப்பாக நீர் தேவை. அதனால அதை சொல்லியிருக்காரு. அதை தமிழுக்கு மனம் என்று பேர்னார். ஏன்னா மனம் எப்படி வீசும் அது மாதிரி தமிழ் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தா சென்றடையும், சென்று வீசும்னு, அதனால மனம்னு அதுக்கு பேர் வந்து அதை வச்சிருக்காரு. அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊருங்காரு. அந்த மனம் எப்படி வந்து பார்த்தா எல்லா இடத்துக்கும் பரவுமோ அது மாதிரி அந்த ஊர் வந்து பார்த்தோன்னா இது அந்த எங்கள் வாழ்விற்காக அதே உருவாக்கப்பட்ட ஊர் மாதிரி அது வந்து பார்த்தா நல்ல ஒரு பெரிய இது அப்படின்னு நிறைய ஆங்கிள் அவர் சொல்லியிருந்தாரு. அதான் பாருங்க, தமிழ் எங்கள் இளமைக்கு பாலுங்காரு. அதாவது என்ன சொல்றாரு? தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. அதாவது இளமைக்கு காரணமான அந்த பால் மாதிரி அப்படிங்காரு. அதை சொல்றாரு. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேலுங்காரு. என்ன சொல்றாரு? நல்ல புகழ் மிகுந்த யார்? புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகுங்காரு. ஏன்னா நல்ல புகழ்மிக்க நல்ல புலவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கூர்மையான வேல்னா என்னதுன்னா அவங்களோட எழுது கோல் மாதிரி இருக்கலாம், அந்த அவங்க எழுது அந்த பேனா மாதிரி, அதுதான் அந்த வேல்னுங்கிற சொல்லியிருக்காரு. அந்த வேல் போன்ற அது கருவியாகுங்காரு. ஏன்னா ஒரு புலவர்களுக்கு வந்து அந்த வேல் வந்து பார்த்தா ஒரு கருவி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. அதுதான் என்ன சொல்றாரு? இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேலினார். அது என்ன சொல்றாரு? தமிழ் எங்கள் உயர்வுக்கு வானினாரு. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. அந்த உயர்வுக்கு எதை சொல்றாரு? வானத்தை சொல்றாரு. ஏன்னா நீங்கள் வானம் மாதிரி அதான் சொல்லுவார். அவன் இது அப்துல் கலாம் சொல்லுவாரா? நிலவுக்கு குறி வைங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்கம்பியாக எட்ட முடியும் அப்படி சொல்லிப்பாரா? அது மாதிரி தான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு நல்ல ஒரு வான் மாதிரி அப்படிங்காரு. ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு? இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடதந்த தேனுங்காரு. எப்படி? இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடதந்த தேனுங்க. அசதிக்கு இச்சி வந்திருக்கு பாருங்க. நீங்கள் இப்படி இச்சி எங்கெல்லாம் கஷ்டத்தப்போ வருதோ அங்கெல்லாம் வாசிக்கலே பழகி வாசிக்கணும். சின்ன வயசுலேருந்து இது பழகி வாசிக்கணும். நீங்கள் பழகாமல் வாசித்ததுனால தான் இப்போ தப்பு பண்ணுறீங்க. ஸோ வந்து பார்த்தா வாசிக்கலே நீங்கள் இப்போ எங்கே வந்தாலும் நல்லா வாசித்து பழகணும். எங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இளமைக்கு பால், இளமைக்கு பால் அப்படின்னு வாசிக்கணும். இன்ப தமிழ் நல்ல, அதாவது எப்படி இன்பம் வரும், அதில் மகரிட்டு போனதுனால இத்து வந்துருக்குங்களா. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு வாசிக்கணும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு
சுடர் தந்த தேன் அப்படின்னு அசதிக்கு இச்சுடர் தந்த தேன்னு வாசிக்கணும். சரிங்களா? அடுத்த லைன் பாருங்க. எப்படி இன்ப தமிழெங்கள் அசதிக்குன்னா என்னது? நம்மளோட எப்படி சொல்லுவோம், இந்த இன்ப தமிழ் எங்கள் எப்படி சோர்வை நீக்கும். நீங்கள் தமிழ் படிச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி சோர்வையே நீக்கிடுவான். படித்தீங்க அப்படியே ஒரு உற்சாகம் இருக்குனால தமிழ் அவ்வளோ இதாக அவர் நேசிச்சிருக்காரு. யார்? பாவேந்தர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி வந்து நேசிச்சிருக்காரு. என்னது? நம்ம சோர்வை நீக்குது எப்படி? அந்த தேன் எப்படி நீக்கும்? அந்த அதாவது பார்த்தீங்கன்னா சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் அந்த தேன் மாதிரி நீங்கள் தமிழை படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் சோர்வு உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துரும்னு அந்த ஆங்கில தான் சொல்லியிருக்காரு. எது? இன்ப தமிழெங்கள் எங்கள் அசதினே இந்த சோர்வுக்கு சுடர் தந்த தேன்ட்டாரு. அதான் பாருங்களேன், மக்கள் குழுவுக்கு எது விளைவுக்கு நீர்னு சொல்லிட்டாரு. நிரூபித்தன இது உருவாக்கிய ஊர் இதெல்லாம் சொல் பொருள் அதை சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், அதை பாருங்கள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல்னாரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதுன்னாரு. ஒரு தமிழ் எங்கள் அது அறிவுக்கே துணை கொடுக்கும் அந்த தோல் மாதிரி அப்படின்ட்டாரு. அதான் என்ன சொல்ல பாருங்க, தமிழ் எங்கள் அதை என்ன சொல்ல பாருங்க, இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ்னாரு. எப்படி? தமிழ் எங்கள் எப்படி கவிதைக்கு அந்த வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும்ட்டாரு. எப்படி? அந்த வைரம் போல அந்த உறுதிமிக்க வாழ் மாதிரி அப்படின்ட்டாரு. ஸோ இந்த பார்த்தா நீங்கள் பாட்டை எப்படி படிக்கணும்னா நல்லா அழுத்தி படிங்க, ஒரு தடவை வந்து பார்த்தா நல்லா நேசித்து படிங்க, ஒரு தடவை எப்படிலாமே எல்லா விதமாக ஆங்கிலம் படிச்சிங்கன்னா அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும். அதனால் 1க்கு 3 தடவை படிச்சிங்கன்னா பாட்டு ஞாபகம் இருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் இப்படின்னு நீங்கள் பாட்டை படிக்கணும். வச்சுங்களா? அதை சொல் பொருள் நம்ம யாருக்கே அங்கனே வச்சு படிச்சிடலாம். அங்கே வச்சு படிக்கலாம். இப்போ பாருங்க, நிரூபித்தன எது? உருவாக்கிய. இப்போ அப்போ ஆப்போசிட்டாக நம்ம எல்லாமே எது எதிர்ச்சொல் படிச்சிடணும். எது இது? அப்போ என்ன படிக்கலாம்? உருவாக்காத. சரிங்களா? உருவாக்காத. அடுத்தது என்னது? இதெல்லாம் பார்த்தா நிரூபித்தன உருவாக்கிய. அப்போ வந்து பார்த்தா நீக்கிய அப்படி சொல்லலாமா? உருவாக்காத, நீக்கிய. அதை உருவாக்கினா இதை அழித்த. இப்படி நிறைய விதமான ஆங்கிள் நீங்கள் சொல்லலாம். எதிர்ச்சொல் இப்படி கேட்பாங்க. விளைவுனா வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எது நம்ம சொல்லலாம்? தளர்ச்சி. வேறு என்ன சொல்லலாம்? விளைவுனா வளர்ச்சி. அப்போ ஆப்போசிட் எதிர்ச்சொல் தளர்ச்சி. வேறு என்னது? வீழ்ச்சி சொல்லலாமா? வீழ்ச்சி இப்படி சொல்லலாம். அதை பாருங்கள், அசதினா சோர்வுன்னு இருக்காங்க. அப்போ சோர்வுனா அப்போ எது? அசதிக்கு வந்து பார்த்தா எதிர்ச்சொல் என்னது? எதிர்ச்சொல் வந்து பார்த்தா சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு இதுதான் எதிர்ச்சொல். சமூகம்னா மக்கள் குழு. இப்படி சொல் பொருளையும் படிச்சே எதிர்ச்சொல் படிச்சுக்கணும். ஏன்னா இப்படி தான் ஆங்கிலம் தான் வந்து பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அந்த ஆங்கிலையும் நம்மளும் படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இதை சொற்களை ஒழுங்குபடுத்துக்களை கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா கோடிட்டத்தில் கேட்கலாம். இது என்ன வரும், இது என்ன வரும், இது என்ன வரும், எப்படினாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணது நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரீட் பண்ணணும். 6 to 10th வரைக்கும் புக்கை அது துணை பாடமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவை கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளுங்க. சரிங்களா? தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. இப்படி இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிடுங்கப்பா. இதெல்லாம் நான் ரீட் பண்ணேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். இது என்ன நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா கான்செப்ட் சொல்லிட்டோம். சரிங்களா? அதனால் ரீட் பண்ணிடுங்க. அடுத்தது இது என்னென்னா பாரதாசன் இயற்பெயர் சுப்புரத்னம். இதெல்லாம் தெரியும். பாரதியார் மீது கொண்ட பற்றின காரணமாக தன் பேரை பாரதாசன் மாற்றிருப்பார். ஸோ ஓகே. தம்முடைய கவிதைகள் என்ன செஞ்சிருப்பார்? பெண் கல்வியை பற்றி பேசுவார், கைம்பெண் மறுமணம், பொது உடைமையை பற்றி பேசுவார், பகுத்தறிவு முதல்ல புரட்சிகரமான கருத்துக்களை பரப்பியிருப்பார். அதுதான் அவரோட பொருள் இருந்து அதில் தான் அந்த பாடு பொருளாகவே இருக்கும். இதெல்லாம் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு தான் இருக்கும். எனவே தான் இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இப்போ இணைப்பு சொல் நம்ம பார்த்துருப்போம். எனவே, ஏனெனில், ஆகையால், அதனால் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்னது வருது? எனவே தான் வருது. அப்போ இணைப்பு சொல் கேட்பாங்க. ஆகையால் என்ன கேட்பாங்க? ஆகையால், அதனால். அப்போது இந்த இதில் என்ன செய்வாங்கன்னா இணைப்பு சொல் நான் கொடுத்துருவேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கேள்வி கேட்போம். பாருங்கள், புக் வைஸ் கேட்கல நம்ம கேள்வி எப்படி இருக்கும்? தரமாக இருக்கும் பாருங்கள். எனவே, ஆகையால், அதாவது ஏனெனில் இப்படி தான் இருக்கும். ஏனெனில் இப்படி. ஸோ இப்படி 4 கொஸ்டின் இருக்கா? அதில் பாருங்கள். ஆகையால், அதனால், எனவே, ஏனெனில், எனவே, இப்படி 4 இது இருக்கும். இணைப்பு சொல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரியான இணைப்பு சொல் இது. இப்படி வந்து பல விதமாக ஆங்கிலம் கேட்போம். அப்போ எனவே நீங்கள் வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படிக்கணும். அப்போது இங்கே என்னது வருதோ அதை நீங்கள் தான் அழித்து படிக்கணும். அதுதான் ஒரு 1க்கு 3 தடவை ரீட் பண்ணுங்க சொல்லுதேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்கப்பா. அப்போ எனவே இவர் புரட்சிக்கவி என்று போட்டுக்கிறார். எனவே இவர் புரட்சிக்கவிங்கிறார். எனவே அப்படி எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அவர் புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியுள்ளார். எனவே தான், எனவே இது அதனால் தான். இப்போ அதனால் கூட வரும். அதனால் இவர் புரட்சிக்கவி என்று போட்டப்படுகிறார். ஆனால் இங்கே அதனால் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணல. இந்த ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எனவே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஆப்ஷன் வைப்பாங்க? எனவே தான் வைப்பாங்க.
அதனால தான் சொல்லுதேன், இந்த கன்ஜெக்ஷன் தான் இது நம்ம தெரியும். இங்கிலீஷில் படித்தவங்க போட்டுடலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்கப்பா. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால சொல்லுறேன் சரிங்களா. எனவேனா எனவே தான் வருது. பாருங்க, அதனால் அவர் புரட்சிக்கவி என்று போட்டபடி அதுவும் வருது. ஆனால் இங்கே எனவே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எனவே தான் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. இல்லை மார்க் தர மாட்டாங்க. அப்போது இதுதான் இணைப்பு சொல், அடைப்புக்குள் உள்ள சொல். இதெல்லாம் எல்லாத்துக்கும் அடங்கிடும் சரிங்களா. புரட்சிக்கவி என்று போட்டப்பட இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதை என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெறுது. இது வந்து நிறுத்தற்குறியில் கூட கேட்கலாம். எது பாருங்களேன், இது கேட்கலாம். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெறுது. அப்போ வந்து பாருங்க, ஒற்றை மேல் குறி வருது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை பெருமையாக பேசல வந்து பார்த்தீங்கன்னா அது வருது. தமிழ்னு ஒன்று பெருமையாக பேசல வருது. அப்போ அதுக்கு முன்னாடி இப்பாடல்னு வருது. அப்போ நீங்கள் இந்த ஒற்றை மேல் குறி வரதை மேக்ஸிமம் பாருங்கள். இரட்டை மேல் குறி இதெல்லாம் எங்கெங்கே வருதோ அது பார்க்குது, சந்திப்பிலே பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ரீட் பண்ணுங்கள். ஆக வரல இப்போ வந்திருக்கு. நம்ம கொஸ்டின் இருக்கும் பாருங்களேன், அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் கொஸ்டின்லேயே நிறைய கற்றுக்கலாம்ப்பா. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின் இருக்குது. கற்பவை கற்றப்பின் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்பம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தை தூக்கிட்டாங்க. அதனால் இத்து வந்திருக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான இதாக தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. ஒரு கொஞ்சம் மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குன்னு நம்ம சந்திப்பிலேக்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதியோ இருக்குது. அதுமாதிரி இது நம்ம இது எழுத்து பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு 107 விதி இருக்குது. 107 விதி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 107 விதி தெரிஞ்சுக்கிறத விட எவ்வளோ தெரிஞ்சுக்கிட முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தான் மனப்பாடம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மனப்படிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு சரிங்களா. அதை பாருங்களேன், இந்த பாட்டு படிக்கணுமான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லுமே எதை பற்றி சொல்லியிருக்கேன், தமிழ் மொழியை பற்றி தான் பேசுது. அப்போ தமிழின் தொன்மையை பற்றி கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, தமிழின் சிறப்பை பற்றி கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு ஆசையானந்தன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சிறப்பை பற்றி பேசாமல் என்ன ஹிந்தியின் சிறப்பை பற்றி பேசினார், இல்லை தெலுங்கு சிறப்பை பற்றி பேசினா, இல்லை மலையாள சிறப்பை பற்றி பேசினாரா? யாராவது சொன்னால் கேட்காதீங்கப்பா. தமிழ் மொழி பற்றி சிறப்பை பற்றி தான் பேசுகிறாரு. எவ்வளோ சிறப்பை பேசியிருக்காரு தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி. அப்போ எதாவது கேட்காம இருக்கலாமா? கேட்காம தான் இருப்பாங்களா? அதுவும் இது நம்ம ப்ரொஃபஸருக்கும் சொல்ல வேண்டாம். எல்லாம் வந்து பார்த்தா மண்டைக்கு கேள்வி கேட்குற ஆள், இடக்கு மடங்க கேள்வி கேட்குற ஆள், அவங்ககிட்ட சொல்லவே வேண்டாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்கப்பா. மற்றவங்க சொல்ல பற்றி கேட்குறீங்க. நியூ ஸ்டூடெண்ட்லாம் படிச்சிருங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் படிச்சிருங்க. 6 to 10 படிக்க என்னப்பா உங்களுக்கு ஒரு தடவை படிங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லான ஆங்கிலெலாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைனா கஷ்டம் பார்த்துக்குங்க. அதை தமிழ் அமுது நிலவென்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பாருங்கள், பெயர்களை இப்போ வந்திருக்கு, இதெல்லாம் ஓகே. அதை தமிழ் கவிதைகள் பாடல்கள் படித்து என்னப்பா சொல்ல, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழின் நெஞ்சம் இனிக்கும்னு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. எவ்வளோ தனிமையில் வந்து பார்த்தா எவ்வளோ நேசி சொல்லியிருக்காரு. இதை படிக்கக்கூடாதுன்னு யார் சொல்லுதாங்க? கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இயல் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் தமிழ் மொழியை பற்றி தான் பேச வருது. அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஏன்னா இதை கொஸ்டின் எடுக்கையில் இதை கேட்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் படிச்சிருங்க. எல்லாம் மார்க் விதமாக தான் படிக்கிங்க, இல்லைன்னா எதை படிப்பீங்க, ஒன்றுத்தையும் படிக்க மாட்டீங்க. அதனாலும் இதை படிக்கணும்ப்பா. நான் சொன்னால் கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்டு விட்ருவாங்க. 4 கேள்வி இப்படி கேட்டாங்கன்னா 3 கேள்வி கேட்டாலும் சோழி முடிஞ்சுது. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி டிஃபிகல்ட்டாக வச்சு நம்மளை மாட்டி விட்ருவாங்க. இதுலேயும் வச்சு மாட்டி நம்மளை அப்படி படுக்க வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் ஜிகே என்னத்தை தான் ஏற்றினாலும் தமிழில் ஒரு மினிமம் ஒரு 95 எடுக்கணும். 95 கீழே எடுத்திங்கன்னா நீங்கள் ஜிகேல 95 எடுத்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85 எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், சோழி முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் தமிழில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ 95 எடுக்கணும், அங்கேயும் ஏற்றணும். அதனால் எல்லாத்தையும் பேரெல்லாம் படிச்சுட்டே வரணும், எல்லா யூனிட்டும் தொட்டுட்டே வரணும் சரிங்களா. அதனால் இது யாருன்னா காசி ஆனந்தன். படிக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதேமாரி நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் நடத்ததெல்லாம் படிச்சிருங்க. ஒரு தடவை இது படிக்கணுமா படிக்கண்டாமா சொல்ல மாட்டேன் சரிங்களா. அதனால் இந்த பாட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை வாசிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துறது கூட கேட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்குங்க. எப்படி தமிழை வந்து என் உயிர் மாதிரி சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிட்டாரு. அதில் என்ன சொல்கிறாரு, அதில் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் எப்படி உறவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது தொப்புள் கொடியில் பிறந்த உறவு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும் தான் பார்த்துக்கணும் பார்த்தீங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்டின மனைவி கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கிடுவான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடே கிடையாது. அதான் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும்ங்காரு. அமிழ்தேன் எழுது, அந்த அமிழ்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அந்த அமிழ்த மாதிரி இருக்க நீ இல்லை என்றால் எப்படி அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்குமா? என் வாழ்வில் எப்படி கசக்கும் புளிக்க தான் செய்யும், இனிக்கே இனிக்காது. ஆனால் தமிழே
உன்னை நினைக்கும்னா இது தமிழை நான் உன்னை நினைச்சோம்னா என் தமிழனோட என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்ட்டாரு. சூப்பரான பாட்டு பாருங்கள். அடுத்த பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எனது கோடிட்டத்தில் கேட்பாங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லி கேட்காங்க, அந்த சொற்களை இது நிறைய இதில் கேட்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக் இருக்கலாமா இன்னொன்று சொல்லியிருந்தேன். புக் பேக்கு ஒன்று, மொழித்திறன் பயிற்சி, இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும். இதெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதுவும் நான் பார்த்துட்டேன். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரு சாரை பார்த்தோம். அந்த அவர்கிட்ட கேட்டோம். தமிழை வந்து பார்த்தீங்கன்னா சார் தெரியாது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சொல்லிக் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு டேஸ் அமைய வேண்டும்னா ஏற்றத்தாழ்வற்ற எனது சமூகம் தான் அலைய வேண்டும். சமூகம். அப்போ சமூகம்னா என்னென்ன ஒரு சொல்பொருள் இருக்கும். அப்போ அதை கூட இப்படி கேட்பாங்க. எதுனா மக்கள் குழு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஏற்றத்தாழ்வற்ற எது மக்கள் குழுன்னு ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன போடணும், மக்கள் குழு தான் போட வேண்டும். இதுதான் சொல்லு பொருள். இப்படி தான் படிக்கணும். சரிங்களா? சும்மா மொட்டை போட மாதிரி பண்ணக்கூடாது. அதை பாருங்க, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு இருந்து அசதினா என்னது சொல்லும் பொருள் கொடுத்தாங்க, சோர்வு அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போது இதை கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் எதிர்ச்சொல் கூறுக அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லணும், நீங்கள் சுறுசுறுப்புங்கணும். ஏன்னா அசதிக்கு வந்து ஆப்போசிட் எது, சுறுசுறுப்பு. ஆனால் இதுக்கு என்ன ஆன்சர், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதினா என்னது, சோர்வு. அப்போ இது என்னது, அசதி. அசதினா என்னது, சோர்வு. சொல் பொருள் இந்த இருக்கா நம்ம படித்தது. அசதினா என்னது, சோர்வு. இந்த இருக்கு பாருங்கள் அது. அதனால தான் நீங்கள் புரிஞ்சு படிச்சாதான் உங்களுக்கு முடியும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது பிரித்தெழுக சேர்த்தெழுக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தா பிரித்தெழுக சேர்த்தெழுக என்ன செய்தாங்க, ஒரே மொட்டை மனப்பாடம். நிலவென்றுனா நிலவு ப்ளஸ் சென்று, நிலவென்றுனா நிலவு ப்ளஸ் சென்று, இப்படி சொல்லுதாங்க. இது சொல்லது வாயில் ஈஸியாக தான் இருக்குது. டப்புன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா இதை போடுவோம் எதனாலும் போடுவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஆனால் சொல்லுவாங்க 107 புணர்ச்சி விதி இருக்குது. 107 புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி தான் ஃபுல்லு பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. மேக்ஸிமம் கொஞ்சம் விதியை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த விதியை வச்சு நம்ம போட முடிஞ்சால் போடும், இல்லையா சில இதுக்கு படிச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணது முட்டாள்தனம். அதுக்கு தான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ அதெல்லாம் போட்டால் நீங்கள் பார்க்கிங்க, புணர்ச்சி விதி சொன்னால் யார் பார்க்க போகிறீங்க, அதுக்கு தான் நம்மளும் சொல்லவே கிடையாது. அதனால எல்லாம் நான் சொல்லுதேன். சரிங்களா? நிலவென்று இப்போ இந்த நிலவுன்னு இருக்குது. அதாவது இன்னொன்றுப்பா பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு என்னதுன்னா உங்களுக்கு ஒன்று தெரியணும், பிரித்தாலும் பொருள் தரணும். சரிங்களா? அது ஒன்று. சேர்த்தா அதாவது இந்த பிரித்தலுக்கு இருக்கலாம், அதை வந்து பார்த்தா பிரித்தங்கன்னா கண்டிப்பாக பொருள் தரணும். அப்படி பிரிக்கிற மாதிரி பிரித்தா தான் கண்டிப்பாக அந்த வந்து பார்த்தா அது ஆன்சராக வரும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு பொருள் தரலன்னு வச்சிங்களேன், அதை பிரிக்கக்கூடாது. சரிங்களா? பாருங்களேன், நிலவென்றுன்னு இருக்குது. இப்போது இந்த நிலவுனா என்னென்னு பார்க்கணும். இது வந்து பார்த்தா ஒரு என்ன சொல்லு, ஒரு முற்றிலுகிற சொல். முற்றிலுகிற சொல், ஒரு முற்றிலுகிற சொல். ஏன் முற்றிலுகரம்னா நம்ம 7th புக்கு நடத்தல முற்றிலுகரம் நடத்துவோம். அப்போது தெரியும் உங்களுக்கு. முற்றிலுகரம்னு என்னது, அதாவது குசுடு இது இருக்கலாம், நம்ம குசுடு துபுரு இருக்கலாம், அந்த இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா அது இல்லாமல் மற்ற இருக்க ஊலாம் இருக்கலாம். அந்த குசுடு துபுரு இதில் ஊ தவிர மற்ற எல்லாத்துலேயும் இருக்க ஊ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முற்றிலுகரம். இது உங்களுக்கு தெரியும். முற்றிலுகரம் தெரியாதவங்களுக்கு அந்த 7th புக் நடத்தலாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை பற்றி சொன்னோம்னா லேட் ஆயிரும். அப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு முற்றிலுகர சொல். இங்கே இது என்றுன்னு இருக்குது. இதை என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்து எழுத கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இது எப்படி சேர்த்து எழுதலாம் பார்க்கணும்னா இங்கே பாருங்களேன், இது முற்றிலுகிற சொல்லா. அப்போது என்ன சொல்லலாம், உயிரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரின் ஈயா முற்றும் அற்றோ ஒரு வழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி இருக்கா. அந்த விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிலவு இருக்கா, இந்த நிலவு ப்ளஸ் என்று. அப்போ உயிர்வின் உக்குரல் இந்த ஊ இருக்கலாம், நிலைமொழி. இது அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போதும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி, இது வருமொழி. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது என்னது, நிலைமொழி. இது வந்து பார்த்தீங்கன்னா வருமொழி. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த நிலைமொழியில் இருக்கிறத ஊ வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருக்கும், யூ ப்ளஸ் ஊ. அதுதான் நான் சொன்னேன், ஒரு நம்ம குறுநெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் க அப்படின்னு எதெல்லாம் பிரிஞ்சிருக்குன்னு அது ஒரு நம்ம சார்ட் மாதிரி வச்சுருப்போம். அந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி போட்டுருங்க. ஒட்டி போட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா பேசிக் தெரியாமங்களுக்கு சொல்லுறேன். சரிங்களா? யூ ப்ளஸ் ஊ இருக்குது. அதில் இந்த உயிரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஊ போயிட்டு அடுத்த இந்த யூ ப்ளஸ் ஏ இருக்கா, அந்த சைடு ஏ இருக்குது. அப்போது யூ ப்ளஸ் ஏ என்ன ஆகும், வே அப்படி ஆகுமா. அப்போ ஏற்கனவே என்ன இருக்குது, நிலான்னு இருக்குது. அப்போ என்னது, நிலன்னு இருக்குது. அடுத்தது என்ன, வே ஆயிட்டு, வே. அடுத்தது ஏற்கனவே இந்த இன்னு ரூ இருக்குது. அப்போ நிலவென்று.
ஸோ இப்படி வந்துட்டு அதான் என்ன விதினா இங்கே பாருங்களேன், உயிர்வெளியின் உட்குரல் மெய்விட்டும் ஓடும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊ கெட்டது. அதை பாருங்கள், எவ்வரின் ஈயாம் முற்றும் அற்றோர் வழி அப்படின்னு அந்த ஒரு விதி இருக்கா, அது மாதிரி அதில் இதில் என்ன வருதுன்னா அந்த ஒரு விதி இருக்குது. ஆனால் இந்த இதில் என்ன விதி வருதுன்னா உயிரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊ கெட்டது. அடுத்த பாருங்க, U+A உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு என்னும் விதிப்படி நிலவென்று அப்படின்னு ஒரு இது வந்துட்டு, அதாவது இங்கே இருப்பா உயிர் ஊ போச்சுனால உயிரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். ஏன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்னு எது, இந்த மெய்யை விட்டு ஓடிடுது எது உட்குரல், அதனால தான் அந்த விதி பேர் அது. அடுத்தல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது எப்படின்னா அந்த உடல் இருக்குல்ல, உடல் மேல் உயிர் வந்துன்னா இது உயிரெழுத்து, உடல்னா என்னது மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்து மேலே உடல் எழுத்து வந்து ஒன்று இயல்பதுனால இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு விதிப்படி நிலவென்றுன்னு ஆயிட்டு. சரிங்களா, ஸ்டார்டிங்னால உங்களுக்கு லேட்டாக வந்துச்சு, மற்றெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறேன். சரிங்களா, அமுதென்று இது எப்படி பிரிக்கலாம், அமுது ப்ளஸ் என்று பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தென்றுன்னு ஒன்று கிடையாது, வேறு பாருங்கள் தென்றுன்னு ஒன்று கிடையாது, அம்முன்னு ஒன்று கிடையாது. அப்போ என்ன வரணும், இது வரணும், என்று இல்லை ஒன்றுன்னு வரணும். இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்போது நீங்கள் இதான் பிரித்தா பொருள் திறமை பார்த்தாலே நீங்கள் 2 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாமா. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரப்போகுது. சரிங்களா, சாரிப்பா, இந்த அமுதன்று மட்டும் தமிழங்கள் முடிச்சிடலாம். அமுதன்று முடிச்சிடும், அதுக்கப்புறம் இதை முடிக்குவாங்க. அமுது, இந்த அமுது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. என்ன குற்றியலுகரமாக இருக்குது, அமுது ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா பாருங்கள், அது முற்றிலுகரம், ஏன்னா குசுறு துப்புரு வரல. இதில் வந்து பார்த்தா குசுறு துப்புரு வந்திருக்கு 1. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மூ இருக்குது. மூவை பாருங்கள் பிரிங்க, பிரிச்சிங்கன்னா எப்படி வரும், இம் ப்ளஸ் உ, உயிர் வந்து உயிரெழுத்து இருக்கா. அப்போ இது என்னது ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரம் இருக்கா. அதுக்கப்புறம் அதே விதி தான், எது அதே விதி இங்கே பாருங்கள், அமுது ப்ளஸ் என்று இப்படி பிரிச்சுட்டு நீங்கள் சேர்த்துறதுனா அந்த ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. என்ன இப்போ உயிரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி என்னது தூவில் இருக்க இத்து ப்ளஸ் ஊ இருக்கா, இது வந்து பார்த்தோன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அதான் பாருங்கள், மெய்யை விட்டு ஓடிவிட்டா ஊ அடிச்சிட்டோம். அடுத்த பாருங்கள் வேறு என்னது இருக்குது, இத்து இருக்குது. இத்து எப்படி இருக்குது, இப்போ என்னதுன்னா அம்மு ப்ளஸ் இத்து இருக்குது, இத்து ப்ளஸ் என்றுன்னு இருக்குது. அப்போது இதை என்ன செய்யணும், இத்து ப்ளஸ் ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது பாருங்கள், உடல்னா என்னது, உடல் மேல் உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு. உடல்னா என்னது மெய் எழுத்துன்னு அர்த்தம், உடல்னாலும் மெய்னாலும் ஒன்று தான். அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுன்னு அது இந்த மெய்யெழுத்து மேலே உயிரெழுத்து வந்து ஒன்று இயல்பு ஆகுதான், அதனால உடல் மேல் உயிர் வந்து. அப்போ என்னது இத்து ப்ளஸ் ஏ என்ன ஆகும், இத்து ப்ளஸ் ஏ என்ன ஆகும்பா, தே ஆகுமா, தேய். அப்போ பாருங்கள் இப்போ எழுதுனா என்ன ஆகுறது பாருங்கள், அமு தே, ஏன் இது ரெண்டு நம்ம சேர்த்துட்டோம், அமுதன்று வந்துட்டா ஆன்சரு எங்கே இருக்குது, இந்த வந்துட்டா ஆன்சரு அதான். அப்போது என்னது அமுது ப்ளஸ் என்று தான் கரெக்டு, அமுது ப்ளஸ் 1 வராது, அப்படி தான் எடுக்கணும். அதை பாருங்கள், தமிழங்கள் இங்கே பாருங்கள், இடத்துல பாருங்கள் நம்ம 4வது விட்டுட்டோம், இப்போ 4வது சொல்ல பாருங்கள். தமிழங்கள் எப்படி, நிலைமொழியில் இருக்க தமிழும் வறுமொழியில் இருக்க எங்களும் எப்போ சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது பாருங்கள், இல் ப்ளஸ் ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை விதிப்படி இல் ப்ளஸ் ஏ என்ன ஆயிடுச்சு, இல் ப்ளஸ் ஏ லே ஆகுமா, லே ஆகும். அப்போ தமிழங்கள் கரெக்டாக இதுதான் வரும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு, இதெல்லாம் பேசிக்கான விதி தான், இதை நீங்கள் தெரியணும். ஏன்னா உடல் என்னது மெய்யெழுத்து, மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான், அதாவது மெய்யும் உயிரும் சேருவது இயல்பு, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். ஆனால் மெய்யும் சேராது, இது தெரியணும். உயிரும் சேராது, இது தெரியணும். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அப்போ அமுதன்று பார்த்துட்டோம், அமுது ப்ளஸ் என்றுன்னு பார்த்துட்டோம். செம்பயிர், அப்போ இது எப்படி பிரிக்கணும்னா, செம்பயிர்னு இது நம்ம செம்மையான பயிர், அதாவது அந்த பயிரை வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு செம்மையேன்னு கொடுக்கும், அதை வந்து ஒரு உயர்வாக பேசுகிறோம். அப்போ இதை எப்படி பிரிக்கணும்னா செம்மை ப்ளஸ் பயிர்னு பிரிக்கணும். இதுக்கு விதி எப்படி சொல்லணும்னா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டது, அதாவது பண்பு புணர்ச்சி இருக்கலாம் அதுபடி. அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், செம் ப்ளஸ் பயிர்னு வரும். சரிங்களா, செம் ப்ளஸ் பயிர்னு வரும். அதாவது இந்த விதி எப்படி தெரியுமா இருக்கும், ஈறுபோதல்
இடைவுகரம் ஈயாதல் ஆதிநிழல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்று மெய்திருதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பை அப்படின்னு 136வது நன்னூலோட 136வது விதி சொல்லும். மொத்தம் 107 விதி வந்து பார்த்தா புணர்ச்சி விதி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 107 விதி படிக்க முடியாது, சில இதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா. ஈர்ப்பது விடுவே மை கெட்டது அப்போ செம் ப்ளஸ் பையன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிட்டு இயல்பு புணர்ச்சி மொழி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக புணர்ந்துட்டு அப்போ செம் ப்ளஸ் பயிர் அவ்வளோதான். செம் பயிர் அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதை பாருங்களேன், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்களுக்கு ஏற்றபடி பொறுத்துக்குன்னு கேட்கலாம். இது சொல்லுக்கு பொருத்தமாக சொல்லி நிறைவு தேர்ந்தெடுத்தல் அதில் வரலாம். இல்லை இது உரிய பொருள் கண்டெடுத்தல் எதுக்குனாலும் வரலாம். இந்த புக் பேக்கெலாம் இதை தான் அப்படி கேட்பாங்க. அப்போது இந்த புக் பேக் வந்து தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏன் புக் பேக் நல்லா தெரியணும்? மொழி திறன் பயிற்சி புக் பேக்கு தான் ரொம்ப உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்லியிருக்காரு, விளைவுக்கு நீர் மாதிரி அப்படின்னாரா, அறிவுக்கு என்ன சொன்னார், அது ஒரு தோல் மாதிரி. நான் இளமைக்கு என்னது பால்னாரு, நல்ல புலவருக்கு வேல்னாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதை ஒத்த ஓசையில் முடி ஏப்பு சொற்களை எடுத்துறதுக்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேர் நேர். அப்போது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நான் சொல்ல கேளுங்க, எல்லாமே ரீட் பண்ணுங்கள். தேவை இருக்குது தேவையில்லைன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அதனால் சொல்கிறேன் சரிங்களா. பாரத தமிழ் சுற்றியுள்ள பேர்கள் அவை இதெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம். அதை பாருங்கள், இன்பத்தமிழ் இதெல்லாம் வேண்டாம்ப்பா. இதில் உங்களுக்கு தேவை உள்ளது சிலபஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்ததாக பாருங்கள், தமிழ் கும்மி கவிதை பேரில் தமிழ் கும்மி. இப்போமே 36 நிமிஷம் ஆகிட்டா. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னு தெரில, ஆனால் பாருங்கள் சரிங்களா. இது யாருன்னு நம்ம எழுதிடணும். யார், பெருஞ்சித்திரனார். என்ன எடுத்திருக்காரு, பெருஞ்சித்திரனார். ஷார்ட்கட்லாம் போட்டு படிக்காதீங்கப்பா நூலுக்குலாம். நீங்கள் ஷார்ட்கட்லாம் நூலுக்கு போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கதை ஓடாது. ஏன் கதை ஓடாதுன்னு சொல்லுறது தெரியுமா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்லாம் இங்கே ஒப்பேறாது. ஏன்னா இது வந்து மொழித்திறன் பயிற்சி மாதிரி தான் இந்த சிலபஸ் வடிவமைச்சது. ஷார்ட்கட்டே இங்கே ஒத்தே வராது சரிங்களா. பெருஞ்சித்திரனார். அப்போது இங்கനെல்லாம் எழுதுங்க, பெருஞ்சித்திரனார்னு எழுதுங்க சரிங்களா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு தடவை சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், நிறைய தடவை நீங்களே எழுதணும். பெருஞ்சித்திரனார் அர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் இருந்துச்சுன்னா சொல்லும் பொருள் இங்கே போய் எழுதுங்க. ஆழிப்பெருக்குன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது ஆழிப்பெருக்குக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் பொருள் எழுதணும். எது ஆழிப்பெருக்கு இருக்குன்னா எது இங்கே எழுதணும், கடல் கோள் அப்படின்னா எழுதணும். இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சொல்லிட்டேன், நம்ம ஒரு தடவை 2 பாட்டில் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் எழுதிக்கணும். அப்போ பாருங்க, மேதினா உலகம். அப்போ உலகத்துக்கு நிறைய பேர் உண்டு சரிங்களா. அதில் வந்து பார்த்தா மேதினாலும் உலகம் தான். அப்போ நீ என்ன செய்யணும், சொல்லு பொருளை கண்டு போய் மேதினி எங்கே வருதுன்னு பார்த்து டக்குன்னு எழுதிடணும். எங்கே வருது மேதினி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தா படிக்கிறது ஒரு தடவை படிக்கணும், அந்த சொல்லு பொருளை ஒரு தடவை எழுதி வச்சு படிங்க. அடுத்தால வந்து பார்த்தோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஊழினா நீண்டதொரு கலப்பு, உள்ளே போட்டுனா இது உள்ளத்தின் அறியாமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எங்கெங்கே வருதோ அங்கங்கே வரையில வந்து பார்த்தா நீங்கள் எழுதிடணும். அப்போ பாருங்கள், முதல் வந்து பார்த்தோன்னா நுழைமுன்னு பார்த்துட்டு போகலாம். கூட்டமாக ஆக அப்படிங்கிறதுல இது கசத்தப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. கூடி இதில் இக்கு வரும். கும்மி அடித்து இப்போ வந்திருக்கு. இப்படி நீங்கள் வந்து பாருங்கள். போற்றி இப்போ வந்திருக்கா, இதுக்கெலாம் வந்து ஏன் வந்திருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்த பாருங்கள், இப்போ வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க, அதனால் வந்து பார்த்தா இது வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம அரைப்புள்ளி வந்திருக்கு பாருங்களேன். வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இது ஏதோ ஒரு நேர்குற்று மாதிரி அந்த இதில் வரையில் வந்து பார்த்தா வரும்னு பார்த்துருப்போம். அந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா பேசலாம், கேட்கலாம், பாடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அதனால வந்து பார்த்தா இந்த குறி வந்திருக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ டீப்பாக படிக்காமல் வந்து பார்த்தா இப்படி படிங்க சரிங்களா. முதல் பாட்டை படிச்சிடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி இளங்கெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்புக்குரிய தான், அதுதான் ஆட்சிக்குரிய வைப்பாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்ற நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எப்படி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு நூற்று நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நல்லா விரும்பி படிக்கணும். எப்படி படிக்காம பாருங்க, சம்முன்னு வந்து பார்த்தோன்னா ஊரில் வந்து பார்த்தோன்னா இந்த இது நம்ம மலைச்சோறு எடுக்கையில் வந்து பார்த்தோன்னா இப்படி தான் பாட்டு படிச்சுட்டே நம்மளும் படிச்சிருக்கோம். நீங்கள் படிச்சிங்கன்னா நாங்கள் படித்தோம். அப்பவும் நல்லாயிருக்கும். ஒரு வீட்லேயும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலைச்சோறு எடுப்பாங்க. மழை வரட்டும் ஒரு பாட்டை போட்டுச்சுட்டு இருப்போம். அதுமாதிரி சூப்பராக இருக்கும். அது பாருங்க, பொய்யகற்றும் உள்ள பூட்டு இருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும், உயிர்மை புகட்டும் அறமேன்மை கெட்டும் இந்த மேதினி வாழ்வில் காட்டியிருக்கும்,
இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். அப்போ மேதினா எனது உலகம் படித்தோமா அப்போங்கண்ணே அது. அப்போ பாருங்களேன், மெய் புகட்டும் அரண்மனை கிட்டும் இந்த உலகம் வாழ்வழி காட்டியிருக்கும். அப்பவும் பார்த்துங்களேன், மேதினா உலகம்னா அந்த லைனோட வாசிக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். அதை பாருங்களேன், ஆழி பெருக்கி இருக்குன்னு என்ன பார்த்தோம், கடல்கோள்னு பார்த்தோம். அடுத்தது இது ஊழி பல நூறுன்னு, ஊழின்னு என்ன பார்த்தோம், நீண்டதொரு காலப்பகுதின்னு பார்த்தோமா, அதுதான் ஊழினா என்னது, நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தல என்னது, உள்ள பூட்டுன்னு என்னது, உள்ளத்தின் அறியாமை எது, மெய் புகட்டும் அறமெமை கிட்டும். எங்கே பாருங்கள், பொய் அகற்றுமாம் உள்ள பூட்டு இருக்கும்னா இது, அந்த பொய்களையெல்லாம் அகற்றி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமையை வந்து பார்த்தா நீக்குது அப்படின்னு இந்த பாட்டோட விளக்கம் இருக்கும். அதை நம்ம பாட்டோட விளக்கம் பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தா எதிர்ச்சொல் பார்க்கலாம். எதிர்ச்சொல்னா என்னதுன்னா, இப்போ பாருங்களேன், ஊழினா என்னது, நீண்டதோர் காலப்பகுதியும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஊழி, அப்போ அதோட எதிர்ச்சொல் கேட்பாங்க. என்னது, குறுகியதோர் காலப்பகுதி கேட்கலாமா, குறுகிய காலப்பகுதி, குறுகிய காலப்பகுதி அப்படி கேள்வி கேட்கலாம். அதை பாருங்களேன், இதேமாரி வந்து பார்த்தா இதேமாரி தான் எதிர் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தா நியூ புக்கில் என்ன இருக்கும், ஊழினா 10th புக்கில் யுகம்னு இருக்கும் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தா குறுகிய நீண்டதொரு காலப்பகுதி இருக்குது, அதோட எதிர்ச்சொல் இருந்தால் குறுகிய காலப்பகுதி. இப்படி படிச்சுப்பேன். இப்போ இந்த பாட்டோட நம்ம வந்து பார்த்தோம்னா இது சொல்லலாம், இது விளக்கம் சொல்லலாம்னா என்ன சொல்லுறாங்க பாருங்கள், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதை ஏரே கும்மி கொட்டுங்கடி நீங்கள் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் 8 கும்மி கொட்டுங்கடி. ஏன்னா என்னதுன்னா மொத்தம் திசை எத்தனை, 4 8 திசை இருக்குது. 8 திசை இருக்கா, ஒன்று இங்கே பாருங்க, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு, அதாவது வடமேற்கு வடத்திற்கு, இப்படி வந்து பார்த்தா 8 திசை இருக்குது. அப்போது என்ன சொல்கிறாரு, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு வந்து பார்த்தா அதை பெருமையாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடிங்காரு. எப்படி, இளம்பெண்களே கும்மி அடியுங்கள் கும்மி அடியுங்கள், தமிழின் புகழானது நிலத்தில் உள்ள 8 திசைகளிலும் பரவிடும் வகையிலும் கைகளை கொட்டி கும்மி அடியுங்கள். அதான் சொல்றாரு, அதாவது 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிங்கள் இளம்பெண்களைங்காரு. அதான் என்ன சொல்றாரு, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறி ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்காரு. அதான் என்ன சொல்றாரு, பல 100 ஆண்டுகளை கடந்த பழமையான மொழி எது, தமிழ் மொழி. அது அறிவு ஊற்றாகிய பல இலக்கிய நூல்களை பலவற்றை கொண்ட வளமையான மொழி எது, தமிழ் மொழி அப்படிங்காரு. அதான் என்ன சொல்றாரு, பெரும் கடல் சீற்றத்திற்கும் கால மாற்றங்களுக்கும் அழியாமல் நிலைநிற்கும் மொழி அப்படிங்கிறது. அதான் இது இங்கே பாருங்க, ஆழி பெருக்கி இருக்குமே இது, கடல் கோளாலும் காலத்திற்கும் அந்த கால மாற்றங்களுக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் என்றைக்குமே அது வந்து தான் அழியாமல் இருக்கும். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு தான் அழியாமல் நிலைத்து நிற்கிறது மொழி தான் நின்றதுவாம் என்று மொழியை தான் சொல்கிறாரு. அப்போ இந்த பாடம் தான் சொல்கிறோம், முதல் இயல் ஃபுல்லுமே மொழியை தான் பேசுது. அப்போ எதனாலும் கேள்வி கேட்கலாம், அதனால சொல்கிறேன். இது பெருஞ்சித்தான சிலபஸ் இருக்குது சார், என்ன படிச்சிங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், மற்றதுலேயும் கேட்பாங்க பாருங்கள். அதான் என்ன சொல்லுங்கள், பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அப்படின்னு இருந்து பாருங்கள். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, ஏன்னா பொய்யெல்லாம் அகற்றிடும். தமிழ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பொய்யெல்லாம் அகற்றிடும். அடுத்தது மனதில் இருக்க அறியாமையை அகற்றும் மொழி. நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அறியாமை, மனசில் இருக்க அறியாமையை வந்து பார்த்தீங்கன்னா அதை நீக்கிடும். அதான் உள்ள பூட்டு இருக்கும், உள்ளத்தின் அறியாமையை நீக்கிவிடும். அதான் உள்ள என்ன பிறக்குமா, உள்ளத்தின் அறியாமைன்னு பிறக்கும். உள்ள பூட்டுன்னு உள்ளத்தின் அறியாமை. அதை பாருங்க, அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும்னு என்னது, அன்புடைய பலரின் இன்பத்தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அதாவது நிறைய பேர் அன்பு நிறைந்த பாடல்களோட இன்பம் நிறைந்த மொழி அப்படி சொல்லிட்டார். அதான் இது உயிர் மெய் புகட்டும் அரண்மைமை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும்னு இது. உயிர் மெய் புகட்டும்னு என்னதுன்னா, இந்த நம்ம இது இருக்கலாம், உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி தமிழ் தான். இந்த உயர்ந்த அறத்தை தந்து இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் தமிழ் மொழி தான். அதான் சொல்கிறாங்க, எது அரண்மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும்னு இது. அந்த சிறந்த அறத்தையும் தந்து இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி எது, நல்ல அறத்தையும் தருது, உலகத்தில் எப்படி வாழணும்னு சிறந்த அறத்தையும் கற்றுக்கொண்டு தருகிறது, அதோட வாழ்வதற்கான வழிகளையும் கற்றுத்தருகிறது எது, நம்ம தமிழ் மொழி தான். அதான் வழி காட்டி இருக்கும் அப்படின்னு தமிழ் மொழியை உயர்வாகவே பேசியிருப்பா யார், பாவலும் பேசிட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தோன்னா அதான் பாருங்கள், நூல்வெளி இந்த பாவலம் பெருஞ்சித்தனோட இயற்பெயர் எழுது மாணிக்கம். இதெல்லாம் நீங்கள் வந்து லேசாக படித்தாலும் போகும். இவர் பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு கொய்யா கனி இதெல்லாம் ஏன் வந்து பார்த்தோன்னா எண்ணு இது மாதிரி இருக்கிறனால இது தான் எண்ணு இது போட்டிருக்காங்க. முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி
தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் மொத்தம் 3 இதழ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் 3 நிலம் இது கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இது தென்மொழி, தமிழ் சிட்டு இப்படி 3 இதழ் எழுதி வச்சுருங்க. சரிங்களா? அதை நூல்னா வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே அப்படின்னு நம்புகிறேன். இல்லைனாலும் படிச்சுக்கிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் தேவையில்லைப்பா. 4 இது தான் இருக்குது, படித்தாலே ஞாபகம் வந்துட போகுது. இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? அப்படியே மண்டை நம்மளுக்கு வந்து பார்த்தா இலவுது கேட்கேன். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருந்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்லேயே தமிழ் கும்மி எங்கே இடம்பெற்றது? கனிச்சாறு அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? கனிச்சாறு அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா தான் பெட்ரு. கனிச்சாறு இன்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிடணும். இந்த இந்நூல் 8 தொகுதியை கொண்டுள்ளது. ஏது? கனிச்சாறு வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதியை கொண்டுள்ளது. அப்போ இங்கே எழுதிடணும் கனிச்சாறு 8 தொகுதி இப்படின்னு எழுதிட்டோம்னா நல்லது. 8 தொகுதி கனிச்சாறு இப்படி போடுங்க. அடுத்து அதில் உள்ளது தான் தமிழ் கும்மி இப்படின்னு நீங்கள் போட்டுடணும். இந்த வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களே கொண்டுள்ளது. ஏது? கனிச்சாறு வந்து பார்த்தோன்னா தமிழ் உணர்வு. பார்த்தீங்களா? இதுலேயே எத்தனை தமிழ் உணர்வு இருந்துச்சு. ஏன்னா பாருங்களேன், ஊழி பல நூறு கண்டதுன்னு அது காலகாலமாக நிலைத்து நிற்கு, அந்த கடல்குள்ளாலும் அழியாமல் இருக்குது. அதனால் பெண்களே கும்மி கொட்டுங்கள் கொட்டுங்கள் அப்படிங்காரு. அதை பொய்யை அகற்றுங்காரு, உள்ளத்தின் அறியாமை நீக்குங்காரு. அதை அறமேன்மை கிட்டும் வாழ்வதற்கு சிறந்த வழிகளை சொல்லுதுங்காரு. அது சொல்லுதாரு, இது சொல்லுதாரு, எல்லாமே சொல்லுதாரு. அதனால வந்து பார்த்தா அப்பவும் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் தானே இது. மாற்றுக்கருத்து இருக்கா? எந்த மாற்றுக்கருத்து இல்லை. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் தான். சரிங்களா? அடுத்தால முடிஞ்சுது. சரிங்களா? பாவலம் பேச்சு தான் முடிஞ்சுது. அதை கற்பை கற்ற பின் பாருங்கள், பின்னூறும் கவிதைகளை அடிக்கலை படித்து மகிழ்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா என்ன கொடுங்க? வாணிதாசன் கொடுத்துருங்க. நீங்கள் வாணிதாசன் சிலபஸ் கிடையாது, படிக்க போகணுமா கேள்வி கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்? இது வந்து பார்த்தா தமிழ் மொழி சிறப்பை பற்றி தான் இந்த பாட்டு சொல்லும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இயர்லாம் கொடுத்துருந்தாலே அது என்னது? எல்லாமே தமிழ் மொழி சிறப்பை பற்றி ரிலேட்டடாக தான் முதல் இயல் ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க. முதல் இயல் என்னது கொடுத்துருக்காங்க? எல்லா புக்லேயும் தமிழ் மொழி சிறப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது 6 to 10th நியூ புக்கை கண்டிப்பாக படிக்க வேண்டும். சரிங்க, பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மொழி சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. வழின்னா என்னதுங்க? காற்று. சரிங்களா? நம்ம ஒளி வேறுபாடில் படிச்சிருப்போம், அது கிளாஸ் வரும் பாருங்கள். வழினா காற்று. அப்போது இந்த வானம் தோன்றிய, இந்த காற்று தோன்றி, நெருப்பு தோன்றி, இந்த மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி அப்படின்னு எதை சொல்லுதாரு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் சொல்லுவார். இதெல்லாம் தோன்றின்னு சொல்லிட்டு தமிழில் தான் சொல்லுவார். பாரு என்ன சொல்லுதா பாருங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் இங்கே பாருங்க இங்கே ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி. ஒளி, அந்த ஒளினா இது இந்த ஒளி. சரிங்களா? சவுண்ட், இது வெளிச்சம், சவுண்டு. ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் இது தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படிங்காரு. இது ஏன் வியப்புக்குறி வருதுன்னா, ஆச்சரியக்குறின்னு ஒரு குறி இருக்குது, அதுக்கு வந்து நிறுத்தல் குறி இல்லை, அதனால இது இங்கே வருது. அப்போ அது செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வாக பேசுகிறாரு. நீ எது இந்த இதெல்லாம் தோன்றின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழை தோன்றி வளர்ந்தாய் வாழின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த லைனும் கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். அதனால் நீங்கள் அதுதான் வாணிதாசன் படித்து வச்சுருங்க. இப்போது இது அடைப்புக்குள் உள்ள எதை கேட்கலாம் தெரியுமா? இதை சொற்களை ஒழுங்குபடுத்தி கேட்கலாம். எப்படி? இந்த லைனை ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு இதை கொடுக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி கூட கேள்வி கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா நான் ஒரு கேள்வி கேட்க பாருங்கள். மலை தோன்றி, மலை தோன்றி மண் தோன்றி, அடுத்தது என்னது? மலைகள் தோன்றி. இப்படி நான் கொடுத்தோம்னா இது கரெக்டானு நீங்கள் சொல்லுங்கள். தப்பு தானே? ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருங்க? மண் ஃபஸ்ட்டு மண், அடுத்த மலை, அடுத்த மலைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டின் இப்படிலாம் இருக்கும், தரமாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். அதை பாருங்க. தமிழ் மொழியில் படித்தால் என்னது? மேன்மை அடையலாம். மேன்மைன்னு என்னது? மேன்மைக்கு சொல் பொருள் என்ன சொல்லுங்கள்? எல்லோரும் சொல்லுங்கள். மேன்மைக்கு என்னது சொல் பொருள்? நீங்கள் தண்ணி குடிச்சுக்கிட்டா. மேன்மைனா உயர்வு இப்படின்னு சொல்லலாமா? எப்போ உயர்வு அடையலாம், அதுதான் சொல்ல பொருள் கொடுத்துங்க. பொறுமையெல்லாம் கிடையாது, சிறுமை கிடையாது. சிறுமைனா இது பொறுமை கிடையாது, பன்மையும் கிடையாது. அதை பாருங்கள். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது? மேதினா என்னது? உலகம் சுருங்கி விட்டது. அப்போ உலகம் சுருங்கி விட்டது. செந்தமிழ், இது எப்படி பிரிக்கணும்? பிரித்தெழுத கிடைக்கிது பாருங்க.
செம்மை ப்ளஸ் தமிழ். இப்போ பாருங்களேன், செம் ப்ளஸ் தமிழ். அப்போ இது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. செந்து ப்ளஸ் தமிழ்னு அர்த்தம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்த பொருள் தரணும். செம்மையெல்லாம் பொருள் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிரிக்க போகிறோம்னா செம்மை ப்ளஸ் தமிழ் தான் ஆன்சரு. இதை தெரிஞ்சுக்கிடுங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செம்மை ப்ளஸ் தமிழ் இப்படி இருக்குது. இதில் இது எது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ ஈர்பொருள் விதிப்படி மை கெட்டதா? செம் ப்ளஸ் தமிழ் இருக்கா? செம் ப்ளஸ் தமிழ் இருக்குது. புரிஞ்சாப்பா? இப்போ ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டது. அதாவது ஈறுபொருள் விதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈறுபொருளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை விதி உண்டு. ஈறுபொருள், இடையுகரம் ஈயாதல், ஆதிநிழல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்று மீத்திருதல், இனமிகள் இணையவும் பண்பிற்குன்னு ஒரு விதி இருக்குது. இவ்வளோ விதி இருக்குது அந்த ஈறுபொருளில். அதில் ஈறுபொருள் விதிப்படி மை போச்சு. அப்புறம் செம் ப்ளஸ் தமிழும் இருக்குது. நிலைமொழியில் செம் இருக்குது, வருமொழியில் தமிழ் இருக்குது. அப்போது இது என்னன்னா, இந்த ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டு நிலைமொழியில் இறுதி எழுத்தில் மகரமை இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டு இந்த நிலைமொழியில் எது அந்த நிலைமொழியில் இறுதி எழுத்து இருக்கலாம். இந்த நிலைமொழி இறுதி எழுத்து மகரமாக இருந்துச்சுன்னா அது எது மகரமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மகரமை தானே இது. ஏன்னா மகரமைன்னு எது மாவரிசையில் இருக்க எல்லாமே மகரமை தான். அப்போது இது மகரமையாக ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன விதி வரும்னா முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்னு விதிப்படி என்ன ஆகும்? முன்னின்று மெய்த்திரிதல்னு இது இத்து இருக்கா? த வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது? இத்து இருக்குது. இத்து ப்ளஸ் அதான் த இருக்குது. அப்போ முன்னின்று மெய்த்திரிதல் என்னது? இந்த இத்துக்கு இனமான எழுத்து என்னது? இன எழுத்து இந்து. அப்பவும் என்னது? இத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்து எது? இந்து. அதான் முன்னின்று மெய்த்திரிதல் என்னது? இந்த இத்துக்கு இனமான எழுத்து எது? இந்து வந்துட்டு. அதனால தான் என்ன வந்திருக்குன்னா, இங்கே பாருங்கள், செம் ப்ளஸ் பாருங்க, செம் இருக்கா? அந்த செம்முக்கு பதில் என்னது? முன்னின்று மெய்த்திரிதல் படி என்ன இந்து வந்துட்டு. எதுனால இந்து வந்துச்சு? அந்த இத்துக்கு பதில் இத்துக்கு இன எழுத்து எது? இந்து. அப்போ என்ன ஆச்சு? இந்து வந்துதா? அப்போ பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள், சென் தமிழ் அப்படின்னு வந்துட்டு. புரிஞ்சுதாப்பா? அதாவது இத்துக்கு இனமானது எது? இந்து. ஏன்னா முன்னின்று மெய்த்திரிதல் விதினா அதுதான். அந்த வருமொழியில் இருக்க அந்த தா இருக்குல்ல, வருமொழியில் என்னது இருக்கோ அதுக்கு இனமான எழுத்து வரும். அப்போ தாக்கு இனமான எழுத்து எதுக்கு? தானே எழுது இத்து இருக்குன்னு அர்த்தம். இத்துக்கு இனமான எழுத்து எது? இந்து. அப்போது மகரமை அதான் எது? முன்னின்று மெய்த்திரிதல் மாதிரி இம்மு போயிட்டு இந்து வந்துட்டு. அப்படின்னா எது? செந்தமிழ் அப்படின்னு வந்துடும். இவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், பொய்யகற்றும் அப்படின்னா என்னதுன்னா, சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்னதுன்னா, இது எப்படி பிரிக்கணும் தெரியுமா? இங்கே பாருங்கள், பொய் ப்ளஸ் அகற்றும் இப்படி பிரிக்கணும். எப்படி சார் இதை பிரிக்க முடியும்னு கேட்டால், பொய் இது கற்றும். ஆனால் எகற்றும்னு வராது, கற்றும் வரலாம், இல்லை அகற்றும் வரும். அப்போ இதிலே நீங்கள் 2 ஆப்ஷன் தூக்கிடலாம். இது கிடையாது. ஆனால் நான் பிரித்து காமிச்சிடுறேன் பாருங்கள். ஏன் எதனாலும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதி வந்து பார்த்தா நன்னுள்ள 205வது விதி சொல்லுது. எது? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி 205வது விதி நன்னுள்ள சொல்லும். இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு குறில் எழுத்து. குறில் தானே? ஏன்னா குறிலின் நெடில் தெரியணுப்பா. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்பு ப்ளஸ் ஓ அதான் போவாக இருக்குது. அப்போது இந்த ஓ இருக்கா? இது ஒரு குறில் இருக்குது. அப்போ தனிக்குறில் முன் ஒற்று வரணும். அப்போ இது தனிக்குறில் முன் ஒற்று வந்திருக்கு. அப்போ என்னது? அந்த விதி எப்படி என்ன ஆகும்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா போ ப்ளஸ் ஈ இருக்குது, இன்னொரு ஈ உருவாகும். அதாவது இரட்டும்னா என்னது? அந்த இதே இரட்டும், அதே இன்னொரு டபுள் ஆகுமா? அப்படி இரட்டிட்டு அடுத்த அந்த சைடு வருமொழி என்னது? அகற்றும்னு இருக்குது. கரெக்டா? அப்போது இங்கே பாருங்கள், அடுத்த என்ன ஆயிடுது? இ ப்ளஸ் அ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆயிட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? பொய் இங்கே கற்று இருக்கா? பொய்ய கற்று. அவ்வளோதான், முடிஞ்சிட்டா? அப்போ ஆன்சர் என்னது? பொய்யகற்று வந்துட்டா. புரிஞ்சுதாப்பா? ஏப்பா என்னதான் ஒரு ஆன்சரு? இந்த பொய்யகற்றும் வந்துட்டா. அதுதான். புரிஞ்சாப்பா? அப்போ என்னது வரும்? பொய் ப்ளஸ் என்னது?
அகற்றும் அதுதான் வரணும். அப்போ கற்றும் வரக்கூடாது. சரிங்களா? விதி புரிஞ்சுதா? அப்போ பாருங்க, பாட்டு இருக்கும். இதை எப்படி பிரிக்கணும்னா, இது என்னதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு வன்தொடர் கூட்டிலுகரம். என்ன தொடர் கூட்டிலுகரம்? எப்போ இப்போ நடத்தினால லேட்டாக நடத்தேன், இல்லைன்னா நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிருவேன். சரிங்களா? சார் என்ன சார் நீ பெருத்தலுக்கு சேர்த்தலுக்கு இவ்வளோ போட்டு சக்கையாக பூச்சி புளியுறீங்களே அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா முதல் நடத்தல இப்படி லேட்டாக நடத்துவோம், அதுக்கப்புறம்லாம் நடத்த மாட்டோம். இப்படி இங்கே வந்து ஒரு தடவை நடத்தல நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லா பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிவிஷன்லாம் டக்குன்னு பார்த்தாலே தெரியும். பாட்டு இருக்கும். இது என்னது ஒரு வன்தொடர் கூட்டில் வரும். அப்போ வந்து பார்த்தா இட்டு ப்ளஸ் ஊ பெட்டி இட்டு ப்ளஸ் இ டி அப்படி ஆகிட்டு அப்படின்னா பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். முதல் தடவை நடத்துறதுனால தான் இப்படி லேட்டாக நடத்துவோம். சரிங்களா? பாட்டுன்னு என்னது ஒரு வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம். ஏன் வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம்? டூ ஊ இருக்குது, குசுறு துப்புரு இருக்குது. அது போக இது இட்டு என்னது ஒரு இது வள்ளின எழுத்து, அதனால இது வன்தொடர் கூட்டில் இருக்கிறோம். சரிங்களா? அதை இருக்கும்னு இருக்குது. அப்போ இதை விதமாக சேர்த்துறது என்ன கிடைக்கிதுன்னா, இப்போ பாருங்களேன், பாட்டு இந்த பாட்டு இருக்கா இருக்கும் இப்படி இருக்குது. அதாவது குற்றிலுகரத்துக்கு வந்தாலே கண்டிப்பாக இந்த விதி வரணும். உயிர் வரின்னு உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதி கண்டிப்பாக வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த டூவை பிரிச்சேன்னா இட்டு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். ஊ போச்சா இட்டு ப்ளஸ் இ. சரிங்களா? இட்டு ப்ளஸ் இ என்ன இட்னா டி ஆகும். அடுத்தல வந்து உடல்மே வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போது என்ன விதிலாம் யூஸ் ஆகுது? உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்னும் விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படியும் டி ஆகுது. அப்போ என்ன இருக்குது? ஏற்கனவே பாருங்கள், இந்த எழுத பாருங்கள், பாட் இட்டு இருக்குது. இந்த டூவை பிரிச்சிட்டோம். அப்போ இட்டு ப்ளஸ் ஊ ஊ போயிட்டு இட்டு இருக்குது. அப்போ இங்கே ஒரு இட்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே இருக்கும்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ இட்டு ப்ளஸ் இ எது உடல் மேல் உயிர் வந்து இருப்பது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது பா இட்டு இந்த இட்டு ப்ளஸ் இ என்ன டி இருக்கும். அதை பாருங்கள், ரூ இக்கும் பாட்டு இருக்கும். வந்துட்டா ஆன்சரு? இங்கே பாருங்கள் வந்துட்டா. அப்போ ஆன்சர் என்னது? பாட்டு இருக்கும். சரிங்களா? அதை பாருங்க, எட்டு திசை. எட்டு திசை எப்படி சார் வருதுன்னு கேட்டால், இது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த விதி இயல்பினும் விதினுன்ற உயிர்முன் கசதப்ப மிகும்பதி வந்து பார்த்தா எட்டு ப்ளஸ் இத்து வந்துடும். சரிங்களா? அதாவது இயல்பாக நிற்கி எந்த விதியும் வந்து வரலை, யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த விதி என்ன யூஸ் பண்ணோம்னா நம்ம இயல்பு, அதான் இயல்பாக போனதுனால அது இயல்புன்னு விதினும் நின்ற அங்கே இந்த வந்து பார்த்தா வறுமொழியில் வந்து கசதப்ப வரணும். வந்துச்சுன்னா இந்த சைடு வந்து பார்த்தா இயல்பாக நிற்கும். எந்த விதி யூஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னா அந்த கசதப்பை இருக்கணும். அதான் கசதப்பன்னு கா வரிசையிலும் சா வரிசை தா வரிசை ப வரிசை இதில் இருக்க வரிசையிலலாம் ஏதாவது ஒரு எழுத்து நின்றுச்சுன்னா அந்த எழுத்துல என்ன இங்கே உயிரெழுத்து நிற்கணும். இங்கே நிலைமுள்ள உயிரெழுத்து நினைச்சாலும் என்னது அது இயல்பாக ஒரு வந்து பார்த்தா அதே வந்துடும். அப்போ இது எட்டுக்கு இது அதே இத்து வந்துடும். சரிங்களா? அதான் எட்டு திசை அப்படின்னு வந்துட்டு. ஸோ முடிஞ்சுதா? அதை பாருங்கள், இதில் என்ன எதுக்கே மூணே கிடைக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் கிடைக்காங்க. இந்த உரைநடை உலகம் நீங்கள் கண்டிப்பாக டாப் டு பாட்டம் வரைக்கும் ரீட் பண்ணும். 6 to 10th வரைக்கும் எல்லா உரைநடையும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். துணைப்படமும் ரீட் பண்ணுங்கள். நான் சொன்னால் கேளுங்க, கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகளில் உண்டு. தொடர் வகைகளை இது உண்டு. இந்த டாபிக் இது என்னது தொடர் வகைன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது. அடுத்தா பாருங்கள், தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு நினைக்கும் போது நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து பார்த்தா நீங்கள் ரீட் பண்ணியிருங்கப்பா. இதை வந்து பார்த்தா முக்கியமானது நான் வேணால் சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தா நீங்கள் ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக இதெல்லாம் கேட்பாங்க. அதனால் ரீட் பண்ணணும். வளர்த்தமிழ் வந்து பார்த்தா தமிழ் வந்து பார்த்தா தமிழ்மொழியின் சிறப்பு தொன்மையிலே வந்துடும். அந்த டாப்பிக்லையும் வருது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லுத்தி ரீட் பண்ணணும். நான் ஃபுல்லுத்தி ரீட் பண்ணோம்னா லேட் ஆயிரும். ஏற்கனவே பாருங்கள் 58 நிமிஷம் ஆகிட்டு. இன்னும் எடுத்தோம்னா என்னது இந்த ஒரு ஏழே எனக்கு 3 மணி நேரம் ஆகிடும். நான் எடுத்தால் அப்படி தான் எடுப்பேன். அதனால தான் நான் கை வைக்க மாட்டேன். மேக்ஸிமம் கை வச்சா இப்படி தான் லேட் ஆயிரும். சரிங்களா? மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று எது? மொழி. அப்போ இதில் கேட்டுட்டு கூட என்ன கேட்கலாம், அது மொழியா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கருவியா இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம கேட்பாங்க. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடிட்டர் மாதிரி கட்டுவாங்க. அப்போ மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று எது? மொழினா மொழி தான் வரணும். அதை மனிதரை இப்போதா பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இப்படி வச்சுட்டு என்ன செய்வாங்க, லாஸ்ட்டில் மட்டும் கேப் விட்டுட்டு ஒரு வால் இங்கே பார்த்திங்கன்னா மொழி வருமா, வால் வருமா, அறிவு வருமா,
கருவி வருமா இப்படி கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மொழி தான் சொல்லணும். இப்படியும் கேட்பாங்க கேள்வி, நிறைய ஆங்கிளில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கணும் வச்சுங்களா. சிந்தித்தை வெளிப்படுத்துவதோ பிறகு கருத்தை நமக்கு அறிய உதவும் மொழி. உலகில் எதுனா 6000க்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. இப்போ நான் வந்து ஈஸியாக சிம்பிளான நல்லா முக்கியமானது வேணால் சொல்லுறேன் சரிங்களா. 6000க்கும் மேற்பட்ட மொழி, இது ஒன்று குறிச்சிருங்க. அதான் சில மொழி மட்டும் தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இரண்டும் பெற்றிருக்கும். அந்த மொழியில் வந்து தமிழ் மொழி. உலக மொழிகளே வந்து பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற திகழும் மொழிகள் ரொம்ப கம்மி தான். அதாவது இலக்கியமும் இலக்கண வளமும் பெற்றிருக்கும். சில மொழியில் இலக்கியம் மட்டும் இருக்கும், இலக்கணம் இருக்காது. சில மொழியில் இலக்கணம் மட்டும் இருக்கும், இலக்கிய வளம் இருக்காது ரொம்ப. அப்போ ஆனால் ரெண்டுமே பெற்றிருக்க மொழி சில மொழிகள் தான். அந்த அவற்றில் செம்மை மிக்க மொழி எதுன்னா சில மொழிகள் தான். அதுலேயும் செம்மை மிக்க மொழி சில மொழி தான் இருக்குது. அந்த தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள் எது இனிமையானவையாம், ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுத்தல் குறியில் கூட கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க தெரியுமா? இப்போங்க தமிழ் இலக்கியங்கள் அதை இனிமையானவையா, ஓசை இனிமை, சொல் இனிமை அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இருக்கா அப்படி என்ன எழுதணும். அப்போ இது நம்ம கமா கொடுத்துருக்காங்க. அதுவும் பிடிக்க அப்படி கிடைக்கப்பட்டிருக்காங்க. அதில் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் என் பாரதியார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அப்படின்னாரு. அப்படி தமிழ் மொழியின் இனிமை சொல்கிறார். ஏன்னா நான் இனிமையே பார்த்துட்டேன், ஏன் தமிழை இனிமையாக பேசுகிறார் தெரியுமா? அவர் பழமொழி கற்ற கவிஞர் அந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே, அவர் பழமொழி கற்றவர் தான் அவரே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வியந்து பாடிட்டார் தமிழ் மொழியை. அதனால் இது கூட கேட்கலாம், எப்படினாலும் கேட்பாங்க. நான் சொல்லிட்டேன். மூத்த மொழிக்கு ஒரு ஆள் விளக்கம் சொல்கிறார். யார்? என் மொழி எப்படி மொழி தெரியுமா? மூத்த மொழிடா அப்படின்னு வந்து பாரதியார் அடுத்த ஒரு கொட்டேஷன் சொல்லிட்டாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிட்டாரு. எப்படி? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவள் என்னைக்கு பிறந்தானே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவள் வந்து பழமைக்கும் பழமையாக பிறந்தவள் யார்? என் தமிழ் தாய் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறார். அவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னு என் மூத்த மொழி என் தமிழ் மொழி. அதனால் அப்படி சொல்லிட்டாரு. அதனால சொல்லாங்க, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல் வந்துட்டா இணைப்பு சொல். சொல்லுங்கள், இணைப்பு சொல். அப்போ இணைப்பு சொல் கேட்பாங்க. அதுபோல் இங்கே என்ன சொல்லலாம், இது இங்கே என்ன வரும்னு கேட்பாங்க. நம்ம கேள்வி கேட்போம், நம்ம எல்லாமே சொல்லிட்டு கேள்வியில் வரும் பாருங்க. அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதான் என்னது, கண்டிப்பாக இப்போ ஒரு சாலை இருக்கலாம், நம்ம சாலையை வந்து பார்த்தா ரோடு போட்டுருவோம். அதுக்கப்புறம் எது இங்கே இந்த லெஃப்ட் சைடில் நடக்கணும், ரைட் சைடில் நடக்கணும், இது கிராஸ் பண்ணதுக்கு இங்கே அப்படின்னு வந்து பார்த்தா விதி போடுதோம். அது மாதிரி தான், அது போல தான் அப்படி சொல்லிட்டாங்க தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு தான், அந்த இலக்கியமும் ஒன்று தோன்றியிருக்க பிறகு தான் அதற்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அப்போ தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழின்னு சொல்லுவாங்க. அப்போ தொல்காப்பியம்னு ஒரு மொழி இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அதுதான் இலக்கணத்திலே பழமையான நூல் நமக்கு கிடைச்சது நூல். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா இலக்கிய நூல்கள் பல இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்ல வராங்க. வேற ஒன்றும் இல்லை. அது போதும் தமிழ்மொழி எப்படி எளிய மொழி அப்படிங்காங்க. தமிழ் பேசவும் சரி, படிக்கவும் சரி, எல்லாம் உகந்த மொழி. அதான் உயிரும் மெய்யும் இணைவாக தான் தோன்றுவே உயிர்மை எழுத்துக்கள். இது தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், மா அப்படின்னு ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது. அப்போ M+A எது மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் வந்து பார்த்தா இணைவதால் தான் எது ஒரு உயிர்மை எழுத்து தோன்றுது. அதான் சொல்லியிருக்காங்க. அதில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். பாருங்களேன், உயிரெழுத்து மெய்யெழுத்தோட ஒழிப்பு முறை. அப்போ இது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ இப்படி வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா உயிரெழுத்தையும் நம்ம மெய்யெழுத்தையும் நீங்கள் வந்து பார்த்தா ஒழிப்பு முறைகளை நல்லா ஒழிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களை ஈஸியாக ஒழிச்சிடலாங்க. ஏன் பாருங்களேன், ம அப்படிங்கிற நீங்கள் என்ன சொல்லலாம், இம்ப்ளஸா ம அப்போ இம்ப்ளஸானு ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்தோடு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், அமுது அமுது அது பாருங்கள், தமிழ்மொழி எழுதும் முறையே மிக எளிதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலுமே, ஏன்னா தமிழ்மொழி எழுதுதே எளிமை தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எல்லாமே வளஞ்சொல்லி எழுத்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளஞ்சொல்லி எழுத்து என்ன, இடஞ்சொல்லி எழுத்துன்னா என்ன சொல்லுவாங்க. வளஞ்சொல்லி எழுத்துங்கள்லாம் பாருங்களேன், அ, எ, ஔ, ந அப்படி கொடுத்தாங்க. இடஞ்சொல்லி எழுத்து ட, எல அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை என்ன நினச்சிக்கலாம் தெரியுமா, இந்த புள்ளி இப்படி அதாவது ஒரு வட்டம் போட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வளஞ்சொல்லி தான் இருக்கும். பாருங்கள், ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போடுறோமா நம்ம இப்படி, அதை பாருங்கள், ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போடுறோமா, அதை ஓல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போடுறோமா, அவ்வில் ஒரு முட்டை போடுறோம், அதை பாருங்க,
நேல வந்து ஒரு முட்டை போடுதோம். அதில் பாருங்க நே அதில் வந்து ஒரு முட்டை போடுதோம். அப்போ இந்த இதை போட்டாலே வந்து பார்த்தா அது வளஞ்சொலி எழுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். இடஞ்சொலி எழுத்துனா வந்து பார்த்தா ட ஏல. அப்போ வந்து பார்த்தா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ட ஏல இலை டயலை அப்படி டயலை பயலை எங்கள் வாழை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தால தமிழ்மொழி சிறப்பை தான் சொல்கிறாங்க. தமிழ்மொழி தொன்மையை தான் சொல்கிறாங்க. நம்ம ஏற்க சிலபஸ் டாப்பிக்கில் தான் சொல்கிறாங்க. தமிழ் என்று சொல்லி எங்கெல்லாம் ஆளப்பட்டுள்ளது, கையாண்டப்பட்டுள்ளது, பல இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் தமிழ் என்று சொல்லி எங்கெந்த நூல்கள்லாம் இல்லாது அப்படின்னு வந்து பார்த்தா புக்கு தயாரிக்கவங்க ஒரு குறிப்பிட்ட நூல்லாம் இருக்குதுன்னு நிறைய நூலில் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நூலில் எடுத்து கொண்டு வச்சுருக்காங்க. பாரதியார் பேசின ஒரு 2 தமிழ்மொழி தொன்மையும் இனிமையை பற்றியும் பேசுனதை 2 வச்சுருக்காங்க. அதாவது தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் ஒரு தமிழ்நாடை பற்றி பேசின அந்த ஒரு கொட்டேஷன் வச்சுருக்காங்க. அப்பர் தேவாரத்தில் ஒன்று பேசுனதை வச்சுருக்காங்க. இப்படி வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் என்ற நூல் வந்து பார்த்தா எந்த நூல்லாம் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தில் ஒரு நூலில் ஏன்னா பழமையான இலக்கிய நூல், அது பழமையான இலக்கிய நூலில் வந்து பார்த்தா தொல்காப்பியத்தில் தமிழ் பேர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருக்குறள் யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டால் இல்லை. ஆனால் தமிழ் தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் 386 வந்து பார்த்தா நூற்பா வந்து பார்த்தா சொல்லியிருக்கோம். 386 நூற்பாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்கும் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னு இருக்கும். அது தமிழ்நாடு என்று சொல்லி எந்த நூலில் இருக்குதுன்னா கையாளப்பட்டுள்ளதுன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் ஈற்றிய சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம் இருக்கலாம். அந்த வஞ்சி காண்டத்தில் அதில் வந்து பார்த்தா ஒரு பாட்டு வரும். இமிழ் கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயின் அப்படின்னு வஞ்சி காண்டத்தில் 165வது பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இருக்கும்னா அப்பர் தேவாரத்தில் இருக்கும். தமிழன் கண்டாய் அப்படின்னு திருதாண்டகம் நூலில் ஏற்றி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருதாண்டகம் யாருன்னா அப்பர் தான், நானே சொல்லியிருந்தேன். ஆர்த்தல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு கொஸ்டின் ஒன்று உண்டுலா, அதுக்கு வந்தாச்சு பாருங்கள். சீர்மை மொழினா என்னதுன்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக சீர்மை ஏன்னா சீர்மை ப்ளஸ் மொழியா, சீர்மை ப்ளஸ் தமிழா, இன்னொன்று சீர் ப்ளஸ் தமிழான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. கரெக்டாக சீர்மை ப்ளஸ் தமிழா, சீர்தமிழா, சீர்மை மிக்க மொழி, தமிழ், சீர்மை ப்ளஸ் தமிழ், இப்படி நிறைய ஒரு கேள்வி கேட்போம்ல. அங்கே பாருங்கள் புக் பேக்கில் இந்த இருக்கலப்பா அந்த கேள்வி கேட்பீங்களா? சீரிழமை தானே, சீர்மை ப்ளஸ் இளமையா சீர் ப்ளஸ் இளமையாக கேட்பீங்க. இதில் ஏன் சீர் ப்ளஸ் இளமை இல்லைன்னா இது 2024 எடிஷன். அப்போது 2024 எடிஷனில் இருக்காது, ஏன்னா தூக்கி விட்ருப்பாங்க. அப்போது அது இருக்காது. சரிங்களா? இப்போ பார்த்துட்டோம் சீர்மைனா என்னது பாருங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சிருந்தாங்களே அங்கே வந்து சீர் ப்ளஸ் இளமை வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சீர்மைனா என்னன்னா ஒழுங்குமுறை குறிக்கும். அப்போ தமிழ் முறையாக இருக்கா இல்லையா? தமிழ் மொழி ஒழுங்கு மிக்க மொழி, ஒழுங்குமுறையான மொழி, அனைத்துமே பண்பாடுகள் எல்லாமே தெரிஞ்ச மொழி. தமிழ் ஒழுங்குமுறை மிக்க மொழி, அதனால் செம்மொழின்னு சொல்லுவோம். பழமையான மொழி, அது பேசவும் எழுதவும் எல்லா காலத்துக்கும் இயங்கக்கூடிய மொழி. அதனால தான் அது பற்றி இது ஒழுங்குமுறையே குறிக்கும் சொல் எது? சீர்மை. அப்போது சீர்மை மொழினா எதுனா சீரிழமை, சீர்மையான இளமை, சீரிழமை, அதனால் அதை வச்சுருக்காங்க தெரியுமா? தமிழ்மொழியின் பல வகை சீர்மைக்குள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. ஏன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கதுன்னா நம்ம சொல்ல வந்து பார்த்தா தமிழில் வந்து பார்த்தா ஒரு நெகட்டிவாக சொல்லலையும் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுவுமே அது ஒரு பாசிட்டிவாக நல்ல தூய தமிழில் தான் பேசுவோம். பாருங்களேன், இந்த உயர்திணை அக்ரிணை இருக்குது. எனக்கு 2 வகை திணைகளை அறிவோம். ஓகே சொல்லிட்டாங்க. உயர்திணையின் எதிர்ச்சொல் எதுனா அக்ரிணை, இல்லைன்னா எது தாழ்த்திணை கூட சொல்லலாம். அதாவது இங்கே இதுக்கு எதிர்ச்சொல் என்ன பாருங்கள், உயர்திணை, இதோட எதிர்ச்சொல் என்னதுன்னா அக்ரிணை. சரிங்களா? உயர்திணைக்கு எதிர்ச்சொல்னா அக்ரிணை. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அதையும் என்ன சொல்லுவாங்க, உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஆனால் அதுவுமே தாழ்ங்கிறது வந்து பார்த்தா இது ஒரு தாழ்மையானது, அந்த ஒரு தாழ்வாக பேசுகிறத நம்ம அப்படி சொல்லலாம்டான். தாழ்த்திணை ஆனால் அதை என்ன தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் தமிழோட சொற்சிறப்பு மிக்கது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அல் திணைன்னு அக்ரிணையை வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா அல் ப்ளஸ் திணைன்னா அக்ரிணை எப்படி பிடிப்பாங்கன்னா அல் ப்ளஸ் திணை. எப்படி அக்ரிணை எப்படி பிடிப்பாங்க? அக்ரிணையை அல் ப்ளஸ் திணை. ஸோ அக்ரிணை என்ன பிடிப்பாங்க? அல் ப்ளஸ் திணை. சரிங்களா? இந்த அக்ரிணைக்கு அல் ப்ளஸ் திணை என்னதுன்னா ஒரு விதி இருக்குது. இங்கே இருங்க, அக்ரிணை ப்ளஸ் அல் ப்ளஸ் திணை எப்படி வருதுன்னா இதுக்கு ஒரு விதி இருக்குது, புணர்ச்சி விதி. ஏன் அல் ப்ளஸ் திணை வருதுன்னா இங்கே இருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயுத எழுத்து எங்கெல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியணும். ஆயுத எழுத்து எங்கெல்லாம் வரும்? ஒரு தனி குறிலெழுத்துக்கு முன்னையும் யாதனும் ஒரு வல்லின உயிரெழுத்துக்கு பின்னவும் வரும். அது தானே வருது. அப்புறங்க தனி குற்றெழுத்துக்கு முன்னையும் ஒரு கசட தபர
இருக்கா, க ச ட த ப ர அப்படி ஒரு வல்லின எழுத்துக்கு பின்னையும் இருந்திருக்கு. அப்படி வந்தால் தான் அதான் இது ஆயுத எழுத்து. இது தெரியும் உங்களுக்கு. இனி நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்கள். லகர லகர மெய்யீட்டு சொற்களின் முன் தகர முதன்மொழி வரும்போது, அதாவது இந்த லகர லகர இருக்கலாம், அதாவது இது இந்த லகர மெய்யீட்டு சொற்களோட அதோட முன்னே வந்து பார்த்தா இந்த தகரமொழின்னு தகரமொழினா இது தாவரிசையில் இருக்குது எல்லாமே. அந்த தகரமொழி வரும்போது அந்த லகரம் இருக்குல்ல, அந்த லகரம் என்ன ஆகும்னா அது வந்து ஆயுத எழுத்தாக தெரியுமா. அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்ல புரிய வைக்க பாருங்கள். இந்த இது லகரம் இருக்கலாப்பா, இது கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அக்ரின்னா அல் ப்ளஸ் திணை எப்படி வந்துச்சு சும்மா மனப்பணம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு விதி சொல்லுவாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தான் 500 கொடுத்துட்டு வந்து சில பேர் கிளாஸ் சேருவாங்க சில இடத்துல. ஆனால் வந்து பார்த்தா நம்ம சொல்லுதோம் பாருங்கள், எப்படி பாருங்கள், அல் ப்ளஸ் திணை இப்படி இருக்கா, அல் ப்ளஸ் திணை. அப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், இந்த லகரம் இருக்குது, 2 லகரம் இருக்குது. இந்த லகரம் மெய்யீற்று, ஏன்னா இது ஒரு மெய்யீற்று சொற்கள். அப்போது இந்த மெய்யீற்று சொற்களின் அதுக்கு முன்னாடி என்ன இது இங்கே வந்து பார்த்தோன்னா தகர முதன்மொழி வரும்போதுன்னா இது தகர வரிசை தா தா தி இப்படி தகர வரிசை இருக்கலாம். அந்த தகர வரிசை வரும்போது அந்த லகரம் இருக்கலாம், இந்த லகரமாக இந்த லகரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது ஆயுத எழுத்தாக மாறுமா. புரிஞ்சுதா? அப்போ வந்து பாருங்கள், தகர வரிசை வந்துட்டு அதாவது லகர வரிசையில் லா இருக்குது, தகர வரிசை வந்துட்டு அப்போ இது அது ஆயுத எழுத்தாக மாறும். அப்போ என்ன ஆயிட்டு அக்ரு என்னது அக்ரிணை வந்துட்டா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சுது. புரிஞ்சுதாப்பா? இது அல் ப்ளஸ் திணைனா இது உயிர்வு இல்லாத திணைன்னு அர்த்தம். அப்போ இப்போ என்ன கேட்பாங்க தெரியுமா, அல் திணைனா பொருள் என்ன இப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது உயர்வு அல்லாத திணைன்னு நீங்கள் தெரியணும். அதை பிரித்தெடுதுன்னு கேட்பாங்க. அக்ரின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. எப்படினாலும் கேள்வி கேட்பாங்க. அதனால் அதே தெரியணும் உங்களுக்கு. அதாவது பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காய்ன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லணுமா, என்ன சொல்லணும், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய்க்கும். பாகுனா இது இனிப்புன்னு அர்த்தம், அல்னா இது இல்லாதன்னு அர்த்தம், காய்னது காய். அப்போது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிச்சிருக்காங்க. அப்போ இது பொருள் தருது. அதுபோல் இது எப்படி வரும்னா, இது ஒரு குற்றிலுக்கிற சொல்லா. குற்றிலுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உயிரின் உக்குரல் மேவிட்டு ஓடும் பார்த்துக்குவோம். அப்போது இக்கு ப்ளஸ் ஊ, கூவை வந்து பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஊ பிரிக்கலாம். உக்குரல் போயிட்டு அதை இக்கு இருக்கும், இங்கே பா இருக்கும். அதாவது அல் ப்ளஸ் காய் இருக்குது. லகர ஈட்டு புணர்ச்சி, அந்த புணர்ச்சி படி இருந்ததுன்னா இந்த இல்லு வந்து பார்த்தோன்னா என்ன இது இர்ராகுது. இல்லு வந்து என்ன ஆகுது, இர்ராகுது. அப்போ இல்லு இதாவது இது புரியுதா? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காயிருக்கா, உகரம் பேரும். அதை இப்போ இல்லு இர்ராகுது. அதை பாருங்கள், இக்கு ப்ளஸ் என்ன ஆயிரும், க ஆயிரும், அதை காயாயிரும். அப்போ பாகற்காயும் ஆயிரும். இவ்வாறு பேரிடுவதும் சிறுமிக்கு தமிழ்மொழி. அதை பேர் கொடுக்குறதும் சிறுமிக்க பொழி சொல்லிட்டாங்க. பாருங்கள், அரும்பு மொட்டு மூகை மலர் அலர் வி செம்மல். இப்போ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதுன்னு கேட்பாங்க. இதை வரிசைப்படுத்தியே கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் இதை வரிசையாக படிச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது இப்படி வந்து வரிசைப்படுத்திக்கணும் கேட்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக்கன்னா இது அந்த சரியான காலமுறையை வரிசைப்படுத்துக்க அப்படி கேட்கலாம், எப்படின்னா கேள்வி கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் வந்து பார்த்தா கேள்வி கேட்கலாம், பொருத்தமான காலத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒரு காலத்துலேயும் வரும். அப்போ ஒரு பூவின் நிலைகளை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இதையும் கேள்வி கேட்கலாம். பாருங்க, வளமை மொழின்னு சொல்லிட்டு என்ன தமிழ் வளமைமிக்க மொழியாம். ஏன்னா தொல்காப்பியம் இலக்கியமும் ஒரு நன்னூல் நூல். அப்போ கேட்பாங்க, தொல்காப்பியம் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் நூல், இது வந்து பார்த்தா ஒரு உரைநடை நூல் இப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்பாங்க 8 தொகையும் 10 பாட்டு இது ஒரு சங்க இலக்கியம், இது உங்களுக்கு தெரியும். திருக்குறள் நாலடியார் இது ஒரு அரை இலக்கியம் நூல் தெரியும். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ஒரு காப்பியம், ஏன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம் 50 காப்பியங்களும் உங்களுக்கு தெரியும். அப்படி எவ்வாறு இலக்கிய இலக்கணம் வளர நிறைந்த மொழி தமிழ்மொழி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. பூவின் 7 நிலைகளை பற்றி சொல்லுறது தான் எது, இந்த வரைபடம். அதை பாருங்கள், முதல் உதிர்வது எது, அதாவது அந்த பூ தோன்றுறது முதல் உதிர்வது வரைக்கும் உள்ள பேர் 7 பேர் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்தே ஒரு சொல்லில் பொருள் தருவது உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. அதான் சொல்லுவாங்க, ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக் உண்டா, ஒரு பொருள் பல பொருள், பல பொருள் ஒரு பொருள் அப்படின்னா. இப்போ பாருங்களேன், இந்த 4 இதை கொடுத்துட்டு
உங்களுக்கு ஒரு பொருள் கேட்டால் மான்னு வரும். அதான் இது பல பொருள் ஒரு பொருள். இது ஒரு பொருள். அதெல்லாம் ஒரு பொருள் பல பொருள்னு இது மான்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இதை கொடுத்தீங்கன்னா அது ஒரு பொருள் பல பொருள். அப்போ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்குது. மற்ற வகையிலும் இருக்குது. நியூ புக் ஓல்டு புக்கு எல்லாத்துலேயும் இந்த டாபிக் இருக்குது. அதுவும் அவுட் ஆஃப்லையும் எடுக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாருங்கள், மா என்னும் சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு என்னது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறதாம். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானைக்கு ஒரு இருக்கும், கடலுக்கு இருக்கும். இதேமாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு, ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கெலாம் இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது. அதுவும் படிக்கணும். அது அவுட் ஆஃப் புக்கில் நான் எடுத்து தரேன். அதையும் படிங்க. சரிங்களா? அதை பாருங்கள். இதை வந்து பார்த்தா படிச்சுங்கப்பா. மான, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்கள் தெரியுது. அது வளர்த்தமிழ் மொழினா பாருங்களேன். வளர்மொழினா இருந்தால் ஏன்னா ஒரு வளமிக்க மொழி. அதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தமிழுக்கு முத்தமிழ் என்று பேர் உண்டு. ஏன் முத்துன்னா இருந்து இயல், இசை, நாடகம் இப்படி 3 தமிழ் இருந்து உண்டு. இயல் தமிழ் என்ன செய்யுதுன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். அதாவது பாருங்களேன், நீங்கள் ஒரு இயலை எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 இயல், 2 இயல், 3 இயல்னு தான் எழுதிங்க. அப்போ வந்து பார்த்தா அது எண்ணத்தை தான் வெளிப்படுத்துனது. அந்த இயல் தமிழ்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம படிக்கிறோம்லா, படிக்கிறது தான் இயல் தமிழ். அப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்களா, அதான் இயல் தமிழ். அப்போ அது வந்து பார்த்தா ஒரு எண்ணத்தை தான் வெளிப்படுத்தும். நம்மளோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசை தமிழ் என்ன செய்யும்? இசை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை தான் இது பண்ணும். அப்போ இசை தமிழ் உள்ளத்தை தான் மகிழ்விக்கும். அப்போ இதுவும் கேட்பாங்க. இயல் இதை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. என்னது? இயல் தமிழை கொண்டு இசை தமிழில் மீனிங் கொடுப்பாங்க. இசை தமிழை கொண்டு எப்படி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைன்னா வந்து உள்ளத்தை வந்து பார்த்தா மகிழ்விக்கும். நாடக தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும்னு. அப்படி நீங்கள் ஒரு நாடகம் பார்த்துருக்கீங்களா? அந்த உணர்வு பூர்வமாக இருக்கும். அதனால கண்ணீர் கூட வந்துடும். அதனால் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். நம்மளோட வாழ்க்கையோட நிறை என்ன, குறைகள் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த நாடகத்தை சுட்டி காட்டுவாங்க. அதனால தான் நாடக தமிழ் அப்படி ஒரு இது. தமிழ் காலந்தோறும் பல வகையான இலக்கியங்கள் வடிவங்கள் புது புதாக உருவாக்கியது. அதில் வந்து பார்த்தா இது எப்படி கேட்பாங்கன்னா செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தா கவிதை வடிவமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்க? இந்த செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை வடிவம். இப்போ என்னென்னா இந்த புது கவிதை, செய்யுள், கவிதை கூட படிப்பேன். துளிப்பாங்கிறது ஒரு கவிதை வடிவம் தான். அதான் பாருங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் வந்து பார்த்தா உரைநடை வடிவம். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? சிறுகதைனா இது ஒரு கதை வடிவம்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு உரைநடை வடிவம். எது? சிறுகதை. எது? இந்த சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா இப்படி பாருங்கன்னா ஒரு கதை மாதிரி இருக்கும். அதுனா உரைநடை வடிவத்தில் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா அது வந்து ஒரு உரைநடை வடிவம். அதுமாதிரி கட்டுரையும் உரைநடை வடிவம் தான். புதினமும் வந்து பார்த்தா ஒரு உரைநடை வடிவம் தான். அப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து குழப்பம் பாருங்க. புதினமும் சிறுகதை இது உரைநடை வடிவம் இது பாருங்கள். அதுபோல் தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே தான் வருகிறது. தமிழ் வந்து வளர்ந்துட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் முக்கியம். ஏன் பாக்ஸ் முக்கியம்னா இதை வந்து பார்த்தோன்னா எது கூட்டு பேருக்கு கேட்கலாம், இல்லைன்னா ஒரு பொருளுக்கு பல பொருள் கேட்கலாம். இப்போ பாருங்களேன், பல பொருளுக்கு இவங்க ஆள், அரசு, மா, பலா, வாழை இது என்ன இலை தான். அதோட இலை பேர்னு இது மரபு பேரில் கேட்கலாம். நிறைய இடத்துல கேட்பாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலையும் தலைப்பு போட்டு வச்சுட்டாங்களே. அப்போ பாருங்கள், ஆள், அரசு, மா, பலா, இலை. அதான் பலா இலை, வாழை இலை சொல்லுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? பலா இலை, வாழை இலை, ஆள் இலை, அரசு இலை, மா இலை இப்படி சொல்லுவோம். அது நீங்கள் நிறைய இடத்துல தமிழ் படிச்சிட்டிங்கன்னா தெரியும். எங்கள் ஊரில் சொல்லி பழகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுதான் இது பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா சாப்பாட்டில் வந்து பார்த்தா அகத்திக்கீரை சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அகத்திக்கீரை ஆட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆட்டுனா இது ஆட்டு மேய்க்கிறது அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. பசலைக்கீரை வந்து நல்லாயிருக்கும்னு நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும். முருங்கைக்கீரையை சொல்ல வேண்டாம். அதுதான் அங்கே பாருங்கள். அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டி போடுவோம். அது வந்துன்னா அதை வச்சு சொல்லிடலாம். கோரப்புல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தா வயல்லலாம் இருக்கும் கோரப்புல். அதை பாருங்க. நெல் தாள் தான். ஏன்னா நெல், வரகுன்னு தாள் தான் சொல்லுவோம். அப்போ இதோட இலைப்பேர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நெல்லுக்கு எது, வரகுக்கு தாள். மல்லித்தலை அப்படி தான். மல்லித்தலையை வந்து பார்த்தா கொஞ்சம் வேண்டுவாப்பா. ஏப்பா மல்லித்தலை என்ன ரேட்டு? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்லாங் வார்த்தையில் மல்லி இலை இருக்கானே, கருவேப்பிலை இருக்கானே அப்படின்னு கேட்கும். ஆனால் மல்லி வந்து இலைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும்? மல்லித்தலை அப்படிங்கணும். மல்லித்தலை அப்படிங்கணும். சரிங்களா? அதுமாரி பாருங்கள். சப்பாத்தி கள்ளி தாளை என்ன சொல்லணும்? சப்பாத்தி கள்ளி மடல் இருக்கா? அது கூட மடல் சொல்லுவோம்.
தாழை மடல் இதுவும் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எல்லாமே இதுதான் சொல்லுவாங்க. இதை வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மல்லிக்கு வந்து இலைன்னு சொல்லுவாங்க சில பேர். அது தப்பாக வச்சுக்கோங்க. நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி இலை நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சொல்ல மாட்டீங்க. ஆனால் தாள் அது வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை கரும்பு வந்து பார்த்தா தோகை தான் எல்லோரும் சொல்லுவோம். எல்லோரும் தோகை தான் சொல்லுவோம். கரும்பு தோகைன்னு சொல்லாமல் கரும்பு இலைன்னா சொல்லுவோண்ணே. கரும்பு தோகை தான் சொல்லுவோம். கரும்பு தொகையை முதல்ல மேலே இருக்க வெட்டி தூர போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கரும்பு தொகை. நாணல்னால் எது தோகை. நாணலும் தோகை. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாணல் உங்களுக்கு தெரியாது. அதனால் நாணல் தெரிஞ்சு வச்சுருங்க. இந்த நாணல்னாலும் தோகைன்னு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுருங்க. இதுதான் மறக்கும் பாருங்கள். பனை ஓலை. பனை ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத இதே கிடையாது. பனைமரம் வந்து நம்ம தராத இதே கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா மாநில என்னது மரமாக வச்சுருக்கோம். பனையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பயன்படும் நமக்கு. அதுதான் அதோட ஸ்பெஷல். தென்னை ஓலை. தென்னை ஓலையில் எவனா ஆஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா, கலாண்டு போகிறான். பனை ஓலை. பனையை வந்து பார்த்தீங்கன்னா பனையில் போய் நொங்கு கல் பதினி எல்லாமே எடுப்பாங்களா, அதான் பனை ஓலை. அதை பாருங்க. கமுகுன்னா என்னது? கமுகுக்கு ஒரு பேர் தான் இது பாக்கு. இதே உங்களுக்கு தெரியும். கமுகு பாக்குன்னா இது கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இது இலைப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கமுகோட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்தோட அந்த இலைப்பெயர் என்ன சொல்லலாம், கூந்தல்னு சொல்லணும். பாக்கு மரம் பாக்கு இலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? கூந்தல் தான் சொல்லணும். அதே பனைக்கு வந்து ஓலைன்னு சொல்லணும், தென்னைக்கு ஓலைன்னு சொல்லணும், கரும்புக்கு தோகை, நாணலுக்கு தோகை, சப்பாத்து கள்ளியோட இலையை என்ன சொல்லணும், மடல்னு சொல்லணும், மல்லியோட இலையை என்ன சொல்லணும், தாளிங்கணும், நெல்லோட இலையை என்ன சொல்லணும், தாளுங்கணும், அருகம்புல் கோரப்புல்ல என்ன சொல்லணும், புல்லுன்னு சொல்லணும். எது அந்த இலையை அருகம்புல்லோட இலையை என்ன சொன்னால் இது அருகம்புல் தான் அது பேரே. அது வந்து பார்த்தா ஒரு இலை அவ்வளோதான், சரிங்களா? புதுமை மொழினா எதுனா இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் மொழி புதிய கலைச்சொல் உருவாக்கிட்டே தான் இருக்குது. அதில் தான் பாருங்களேன். இணையம்னா இன்டர்நெட்டு, முகநூல்னா என்னது, புலனம்னா வாட்ஸ்அப்பு, முகநூல்னா எது, குரல் தேடனா எது, தெடுபுரினா எது, செயலினா தொடுதிறன் இதான் பின்னாடி உங்கள் இப்போ தான் உங்கள் மொழி திறன் பயிற்சி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இப்போ பயன்படுத்தக்க மொழியாக விளங்குகிறது இப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தொழில்நுட்ப மொழின்னு சொல்லிட்டு உலகின் எழுத்தொடியும் பெறாத மொழிகள் பல இருக்குது. அதாவது எழுத்தே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தா பேச்சு மட்டும் தான் இருக்கும். பேச்சு வழக்கு மொழி மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழ் வடிவெழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவே இருக்குது. தமிழ் மொழி பேசுறதுக்கு ஆனால் எழுத்து மொழியே இல்லாமல் இருக்குது சில மொழி. ஆனால் தமிழ் மொழி எது எழுத்து மொழியாக இருக்குது, பேச்சு மொழியாக இருக்குது. அறிவியல் நுட்பத்துலேயும் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டே சொல்ல வராங்க. அதை மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அஃது எண்களின் அடிப்படையில் இருக்கும். அப்போ அஃது அப்படிங்க என்னதுன்னா அஃது தான் வரணும். அது ஏனெனில் அப்படிலாம் வரக்கூடாது. அஃது தான் வரணும். அப்போ இது ஒரு இணைப்பு சொல் தான். அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அதனால் பார்த்தோன்னா அப்படி சொல்லிட்டாங்க. எது அடிப்படையில் வடிவமைக்கப்படணும், எண்கள் அப்படின்னு வந்து பார்த்தா கேட்பாங்க. எங்கே புக் பேக்கில் இருக்கும். அப்போ எனது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அதை பாருங்கள். இந்த தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை. ஆயினும் இருக்கா, இது வந்து ஒரு இணைப்பு சொல். எது ஆயினும்ங்கிறது இணைப்பு சொல். எனவே அவை அப்படின்னு போட்டக்கூடாது. ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளது. எது தொல்காப்பியம் நன்னூலும் கணினி மொழிக்கு கூட ஏற்றமாக இருக்கான். கணினி மொழியில் கூட அதை வந்து பார்த்தா உருவாக்கிடலாமா. கணினியில் நம்ம எப்படி தட்டுறோமோ இங்கிலீஷ் தட்டினா வருது. அது மாதிரி தொல்காப்பியத்தையும் தட்டினா வர்ற மாதிரி கூட உருவாக்கிடலாமா. அப்படி கணினி நுட்பத்துக்கும் ஏற்ற மொழியாக இருக்கான். கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது எது தொல்காப்பியமும் நன்னூலும் அப்படி சொல்லுவாங்க. அதை பாருங்கள். தமிழ் எண்களை அறிவோம், இது தேவை. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்கட் ஒன்று சொல்லுவாங்க. கடலை, உருண்டை, நச்சியை வந்து பார்த்தோன்னா நச்சியை வந்து பார்த்தா இப்படி நச்சின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. சப்பி, ருசித்து, சட்டியில் எடுத்துருக்கலாம். சட்டி தான் நம்ம சட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து தான் இதை மாதிரி இருக்கா, அதை சட்டியில் எடுத்து அதை கூடையில் இருக்கா, அதை இப்படி போடுவோம். கூடையில் போடுன்னு சொல்லலை மட்டும் நம்ம இப்படி போட்டுருவோம். அதை மட்டும் இதை இந்த காவை போட்டு இப்படி ஒன்று போட்டுருவோம். அப்போ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நாங்கள் ஞாபகம் வச்சுருப்போம். கடலை, உருண்டை, நச்சி, சப்பி, ருசித்து, சட்டியில் எடுத்து அதை கூடையில் போடு இப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம், சரிங்களா? இதுதான், வேறு ஒன்றும் இல்லைப்பா. மீதியெல்லாம் இதாக தான் இருக்கும். அடுத்த பாருங்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் சொல்லியிருப்பாங்க. இது என்னதுன்னா ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ் சொல் வந்து பார்த்தா அந்த காலத்துலேருந்து என்னென்ன சொல்லலாம் வழக்கில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா இதில் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப பெருசுன்னு கிடையாது, மீடியமாக தான் இருக்கும். எப்படின்னா இதை நீங்கள் படிக்க வேண்டியது தான். இதில் ஒன்று சொல்ல வேண்டியதுன்னு ஒன்று இருக்காது, சரிங்களா? எப்படி சொல்லலாம்னா நீங்கள் இந்த மிருகம் பேராக இருக்கும், அதை படிச்சுக்கலாம். வந்து பார்த்தா ஈஸியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கும். ஒன்றே இடம் தான் இருக்கும் பாருங்கள். பார்லாம் பெருமாநாட்டுப்படை மட்டும் தான் இருக்கும். அப்போ பார்னா பெருமாநாட்டுப்படை மட்டும் படிச்சிருங்க. அது இதுமாரி ஈஸியாக உள்ளதை டக்குன்னு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த
மிருகம் பேராக இருக்கும். நற்றிணைனா உழவர்னா நற்றிணை இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அதை மட்டும் படிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம குறுந்தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிருகம் பேராக இருக்கும். பாம்பு, முதலை, வேறு என்னது, இங்கே பாருங்கள், மீன், செய். அப்போ அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் போட்டு படிச்சுக்கணுங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செய், பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகைக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா இது பக்கத்தில் எழுதிடலாம். இங்கே பாருங்க, செய், பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் எது குறுந்தொகைக்கு வருதுன்னு நீங்கள் எழுதிக்கலாம் அப்படி பக்கத்தில். அதில் தொல்காப்பியத்தில் என்னெல்லாம் வரும்னா உலகம், உயிர், ஒளி இதெல்லாம் வரும் தொல்காப்பியத்துக்கு சரிங்களா. இப்படி நிறைய வரும். அடுத்த பார்த்தோன்னா இந்த தொல்காப்பியத்து திருக்குறள் என்ன வரும்னா அன்பு, மகிழ்ச்சி வரும். மருந்துங்க சொல்லும் திருக்குறளில் வருது. அதை வந்து அங்கே அகநானூலையும் எக்ஸ்ட்ரா வருது. திருக்குறளில் வருது உங்களுக்கு தெரியும், ஆனால் அகநானூலையும் வருதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா. மருந்துன்னு ஒரு அதிகாரமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதை பாருங்களேன், வேளாண்மைன்னு சொல்லி வந்து பார்த்தா கலித்தொகையில் வந்திருக்கு. திருக்குறளையும் வந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியும். உழவர் நற்றின்னு வந்திருக்கு. வெள்ளம்னா 18 இது ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த 18 வெள்ளம்னா எந்த வெள்ளம்ப்பா, இந்த வெள்ளம் சரிங்களா. சாப்பிட்றது வெள்ளம் கிடையாது, டேஸ்ட் பண்ணுறது வெள்ளம் கிடையாது. இது வந்து தண்ணீரில் வர்றது வெள்ளம், தண்ணிக்கு வர்றது வெள்ளம் சரிங்களா. கோடைனா வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு. உலகம்னா தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் சொல்லியிருக்கு. அதுபோல் திருமுகாற்றுப்படையிலேருந்து உலகமும் வந்து, ஏன்னா திருமுகாற்றுப்படை உலகம் வந்திருக்கு, இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா திருமுகாற்றுப்படை உலகம்னு வர்ற இந்த வார்த்தை முருகரையும் உலகம்னு வந்தது நிறைய தடவை நானே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அது ஊர்னா இது தொல்காப்பியம் அகத்திணையில் வரும். அன்புனா தொல்காப்பியம் களவியல் திருக்குறளையும் வரும். உயிர்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள் வரும். திருக்குறளையும் வரும். இங்கே கிளவியாக்கத்தில் கிளவியாக்கம் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் களவியல் இப்படி நிறைய இயல் உண்டுல. அந்த இயலில் வந்து ஒன்று மீனா குறுந்தொகை, புகழ்னா தொல்காப்பியம் வேற்றுமையில், அரசுனா திருக்குறள்னு இருக்குது அது தெரியும். அது செல்னா தொல்காப்பியத்தில் புறத்திணையில் வருது, பார் பெருமான் அப்படி தெரியும். ஒளினா தொல்காப்பிய கிளவியாக்கத்தில் வருது. முடினா தொல்காப்பியத்தில் வினையில் வருது. இதை நீங்கள் படிச்சுக்கிடுங்க. இதை நம்ம ரொம்ப நடத்தினோம்னா ஷார்ட்கட்டில் நம்ம சொல்ல மாட்டோம்ப்பா. ஷார்ட்கட்டில் நீங்களே படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் போட்டு படிங்க, இல்லை அப்படி படிச்சிங்க 1க்கு 3 தடவை படிச்சிங்கன்னா ஒரு கோரியை படிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும் சரிங்களா. அதை பாருங்கள், இந்த இது படிக்கணுமா கேட்டால் அறிவுமதி கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏன்னா இது தமிழ் மொழியை பற்றி ஒரு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அதை அப்படியே நல்ல ஒரு புகழ்ந்து தமிழ் மொழியெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா மெருகூட்டிக்கலாம். இது வந்து ஒரு சினிமா பாட்டு தெரியுமா உங்களுக்கு, இது ஒரு சினிமா பாட்டு சரிங்களா. அது பாருங்க, தொன்மைன்னு என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொன்மைனா என்னதுன்னா பழமை, எது சொல்லும் பொருள் தான் பழமை. இதுக்கு எதிர்ச்சொல் என்னது, தொன்மையோட எதிர்ச்சொல், அதாவது தொன்மைங்கிறதோட சொல் பொருள் இருந்துன்னா பழமை சரி, இது பழமை. தொன்மையோட எதிர்ச்சொல் என்னதுன்னா, எதிர்ச்சொல்னால நீ இண்டு தான் போடுவோம் சரிங்களா. அது என்னன்னா தொன்மையோட எதிர்ச்சொல் எதுனா புதுமை. ஏன்னா தொன்மைனது பழமை, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு புதுமை. இப்படி தான் எதிர்ச்சொல் இருக்கும் ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டால். ஆனால் வெளியிலேருந்து கேட்டால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா. இடப்புறம், இடப்புறம் எப்படி போயிருக்கணும், இடது, இங்கே பாருங்கள், இடது ப்ளஸ் புறம் வராதுப்பா, அது தவறான இது, அதுதான் அது தூக்கிட்டாங்க. பாருங்கள், இடம் ப்ளஸ் புறம் இருக்கும். அப்போ நிலைமொழியில் இருக்க இம் இருக்கா, இம் எப்படி பிரியும், இந்த நிலைமொழியில் இருக்க இம் என்ன ஆகும்னா ஒரு விதி இருக்குது. என்ன விதினா, மவ்விரு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிபவும் ஆகும்னு நன்னுள்ள 219வது விதி இருக்குது. எது, மவ்விரு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு இதில் பார்த்தோன்னா மகர ஈறு வந்து பார்த்தா பேரும். அப்போது இட ப்ளஸ் புறம்னு இருக்கும் கரெக்டா. இப்போ இந்த இட ப்ளஸ் புறம் என்ன ஆகிடுனா டே இருக்கா, இந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, இட்டு ப்ளஸ் ஆன் இருக்குது, இந்த சைடு வந்து இப்போ இருக்குது. அப்போது இந்த டேர் இருக்கட்டும்னா, அப்போது இது என்னது இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, பூ என்ன இருக்குது, ஒரு வன்மை இருக்குது. அப்போது அந்த வன்மைக்கு இனமாக ஒரு எழுத்து வந்துடும். அதான் அந்த விதி பேர் என்னது, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அந்த வன்மைக்கு இனமாக திரிபவும், அதாவது இது வன்மைக்கு இனமாக திரிபவும். அப்போங்க பாருங்க,
அந்த உயிர் இருந்துச்சுன்னா இது 8 + ஆல இது 8 + ஆன்னு ஒரு உயிர் இருக்குது. அப்போது இங்கே வன்மை எழுத்து இருக்குது. எது புறம்னுங்கிறது ஒரு வல்லெழுத்து. வல்லெழுத்து இது வல்லின எழுத்து. இந்த வல்லின எழுத்து இருக்கா புறம். அந்த வன்மைக்கு இனமாக திரிவும்னு இது. அந்த வன்மைக்கு இனமான ஒரு எழுத்து திரியணும். அப்போது இப்புக்கு இனமான எழுத்து இது. பூக்கு இனமான எழுத்து இப்பு தான். அதாவது இது பாவரிசையில் தான்ப்பா. இப்புக்கு இன எழுத்துனா அதே தான் வரும். இன எழுத்துன்னு இல்லை, இனமாக திரிவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனமான இது. அப்போ ஏற்கனவே இட ப்ளஸ் புறம்னு இருக்குது. அப்போது வன்மைக்கு இனமாக திரியுது இது. இங்கே இப்பு வந்துடும். அவ்வளோதான். இப்பு வருஷம். அப்போ இது இடப்புறம். அவ்வளோதான் ஆன்சர் வந்துட்டா. இவ்வளோ தான் விதி. சிம்பிள் விதி தான். மொத்த தடவை சொல்லலாம் உங்களுக்கு புரியாது. அது போக போக புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இது என்ன விதினா மவ்வீறு என்ன விதி? மவ்வீறு ஒற்றறிந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் என்னும் விதிப்படி தான் இந்த ஏதாயிட்டு இடப்புறம் வந்துட்டு. சீரிலமே நம்ம ஏற்கனவே பார்த்தோமா பார்க்கலையா? சீர் ப்ளஸ் இளமே ஈர்போது விதி போய் மை கெட்டது. சரிங்களா? ஈர்போது விதி போய் மை கெட்டது. அப்போ இது பாருங்கள், இதுக்கு என்னதுன்னா இடம் ப்ளஸ் புறம். சரிங்களா? ஆன்சரு இது ஈர்போது விதி மை கெட்டது. அப்போ என்னது சீர் ப்ளஸ் இளமேன்னு இருக்கும். ஏன் சீர் ப்ளஸ் இளமேன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது சீர்மையான இளமையான மொழி அப்படின்னு நம்ம ஒரு சொல்லுவோம். அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்போத விதிப்படி மை கெட்டது ஒரு விதி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விதி என்ன விதி யூஸ் பண்ணாங்கன்னா இரு ப்ளஸ் இ என்ன ஆகிட்டுனா ரீ ஆகும். எப்படி இரு ப்ளஸ் இ என்ன ஆகுதுன்னா ரீ ஆகும். ரீ அப்போது ஏற்கனவே சி இருக்குது. அப்போ இளமே ஆயிரும். கரெக்டாக? அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படியும் இது ஈறுபோதல் விதிப்படியும் 2 விதி நம்ம யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். பாருங்கள், சிலம்பதிகாரம். சிலம்பதிகாரம் என்னதுன்னா இது என்னென்னு பார்க்கணும் உங்களுக்கு. இது ஒரு வந்து ஒரு மென்தொடர் குட்டி இலக்கணம். இது சிலம்புங்கிறது ஒரு மென்தொடர் குட்டி இலக்கணம். அது அதிகாரம் இருக்குது. அது நிலைமொழியில் ஒரு மென்தொடர் குட்டி இலக்கணம், அங்கே வருமுள்ள ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போது குற்றிலுகரம்னாலும் சொல்லியிருக்கேன். என்ன விதி இப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உயிர் விண்ணு உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படி அது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது பூ வந்து பார்த்தா பிரித்தா இந்த இப்போ ப்ளஸ் ஊன்னு இருக்கும். ஊ போயிட்டு உயிர் விண்ணு உக்குரல், அதாவது உயிரை விட்டு உக்குரல் ஓடி போயிட்டு, அதாவது உயிரின் உக்குரல் இது உயிரின இது மெய்யெழுத்தை விட்டு உக்குரல் ஓடி போயிட்டு அப்போ இப்போ இருக்குது. அப்போ என்ன ஆகிட்டு இப்போ சி ல இம் இப்போ இருக்கும். சரியா? அது இங்கே என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும். கரெக்டாக? சிலப்பதிகாரம் இருக்கும். அதில் அந்த நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? வலித்தல் விகாரம்னு ஒரு விகாரம் இருக்குது. அதாவது மெல்லினம் வந்து வல்லினமாக திரியும். அப்படி மெல்லினம் வல்லினமாக தெரியுதுன்னு தெரியுமா? அப்போ இந்த இம்பு இருக்கலாம், இம்மு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகும். இம்மு வந்து இப்போ ஆகும். அப்போ பாருங்களேன், சில இப்பு இப்பு அதிகாரம்னு இருக்கும். சரிங்களா? சில ப்ளஸ் அதிகாரம் இருக்கும். அப்போது இதை பாருங்களேன், இப்போ ப்ளஸ் என்ன இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. அப்போது இந்த விதிப்படி என்ன ஆயிரு ஆயிட்டா. அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிட்டுனா சில பதிகாரம் வந்துட்டா. அப்போ இது என்ன விதிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிலப்பதிகாரத்துக்கு ஒரு விதி என்னதுன்னா மென்தொடர் குட்டில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போது ஒரு விதி. ரெண்டாவது விதி வந்து பார்த்தீங்கன்னா வலித்தல் விகாரம்னு ஒரு விதி உண்டு. இந்த வலித்தல் விகாரம் படி வந்து பார்த்தீங்கன்னா இம்மு இப்போ ஆகிரும். இம்மு இப்பாக மாறுதல் ஆயிரும். மூணாவது விதி என்னதுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. அப்போ 3 விதி யூஸ் பண்ணாங்க. இந்த 3 விதி இருந்தால் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த சிலப்பதிகாரத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் அது கூட இது இவ்வளோ விதி தெரிஞ்சால் தான் நம்ம போடணும்னா மனப்பாடம் பண்ணால் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சில இதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மனப்பாடம் பண்ணதோடு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி தெரிஞ்சு ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா மனப்பாடமே வேண்டாம், அடிக்கடி படிக்க வேண்டாம். ஒரு தடவை எழுதி பழகலானே போச்சு. நானாக பார்த்தா சிலம்பதிகாரம்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், இது சிலப்பதிகாரம் வந்துச்சு. எப்படி இது நம்ம மென்தொடர் குட்டியில் இருக்கிறோம். டக்குன்னு வந்து பார்த்தா உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படி போச்சு. அதாவது வலித்தல் விகாரப்படி இம்மு இப்போ ஆணுச்சு. அடுத்தது இது உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது. அவ்வளோதான், முடிஞ்சுதா? கணினி தமிழ் இது அதே தான். எது நம்ம இயல்பினும் இது என்னது கணினி தமிழ்னா அதை இயல்பாக நீக்கி வேறு ஒன்றுமே வராது. அப்போ என்னது இயல்பினும் விதி நின்ற உயிர் முன்னது அந்த உயிர் முன்னே கசதப மிகும். கசதபனா இது அந்த கசதபம் வந்துச்சுன்னா அதே தான் மிகும். அப்போது இத்துக்குன்னா இது அதே தான் வரணும். அப்போது கணினி இத்து தமிழ் அதே வந்துட்டா அதான் முடிஞ்சுது. தமிழ் மொழிப்பொழி இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஏன் சொல்லியிருக்காரு? தமிழ் மொழியோட பழமையை சொன்னார், தமிழ் மொழியோட இனிமையை சொல்லியிருப்பார் இந்த பாட்டில். சரிங்களா?
மா என்னும் சொல்லின் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. மானா விலங்கு. இது வந்து பார்த்தா ஒரு பொருள் பல பொருள், பல பொருள் ஒரு பொருள் பார்த்தோமா, அதுதான். அடுத்தல வந்து பார்த்தா அடுத்த வாங்க கோடிட்ட இடம். ஏற்கனவே கோடிட்ட இடம் சிலபஸில் இருக்குது. அதை பாருங்கள். நம்ம சிந்திக்கவும் சிந்தித்து வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. இதான் நான் சொன்னேன். கருவி கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. தமிழ் கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கணம் எது? தொல்காப்பியம். மொழியை கணினி அறிவில் பயன்படுத்த வேண்டும். ஏனில் இது வந்து ஒரு இணைப்பு சொல். அது எனது அடிப்படையில் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சரிங்களா? அது சொற்களை சொந்த தொடரில் அமைத்துள்ளது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் மீதிலாம் குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா, இதெல்லாம் லேசி நீங்கள் வேணால் ரீட் பண்ணிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. கனவு படித்தது படிக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. படிச்சிருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நூலையும் முன்னெலாம் படிச்சிருங்க. இப்போ பாருங்களேன், வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? அப்போ இது வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க்கில் கூட கேட்பாங்க. அதில் வந்து இதில் எதை இணைப்புச்சொல் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இணைப்புச்சொல் இருந்தால் இணைப்புச்சொல் படிச்சிருங்க. சரிங்களா? இதையும் நான் பார்த்தோம்னா லேட் ஆயிரும். அதை போய் இதெல்லாம் சும்மா ஒரு என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் லேசாக பார்த்துக்கிடுங்க. இங்கே கடிதங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியப்புக்குறி இருக்குது. அப்போது எங்கெங்கே கசதப வல்லினமிகு வருது, எனக்கு இத்து வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓரளவு பார்க்கலாம். டீப்பாக போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதை பாருங்க, அன்புல இன்சுவை இப்படிலாம் நிறைய இருக்கா. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும்னா, மகிழ்ச்சி ஏன் வந்து பார்த்தா இங்கே வந்து படித்தவர்களை ஏன் இது வந்திருக்குன்னா ஒரு வியப்புக்குறி வந்துருன்னா அது ஒரு காரணம் இருக்குது. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5 கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இப்போது இதில் வந்து பார்த்தா நிறுத்தல் குறியீடு கேட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு போடாமல் இருக்கலாம், இதுக்கும் போடாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அது தப்பு. அப்படி இப்படி நிறைய விதமான ஆங்கிலையும் படிக்கணும். வச்சுங்களா? பாருங்களேன், தொல்காப்பியர் தமது தொல்காப்பிய என்னும் இந்நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அப்போங்கிறது ஒரு இணைப்புச்சொல். இதேமாதிரி இணைப்புச்சொல் எங்கெல்லாம் வருதுன்னு நீங்கள் பார்த்து படிக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இணைப்புச்சொல் வந்ததெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அதுபோக இதில் மேட்டரெல்லாம் ஈஸியாக உள்ளது மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஓரறிவு, அதாவது 5 பூதங்களை பற்றி பேசியிருக்கோம். 5 பூதங்கள் என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்த இவ்வுலகம். அதனால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எது? தொல்காப்பியம் சொல்லியிருக்கோம். இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க, நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் அதலின். இதுலேயும் வரிசைப்படத்தில் ஃபஸ்ட்டு நிலம் தான் சொல்லியிருக்காரு, 2வது தீ சொல்லியிருக்காரு, 3வது நீர் சொல்லியிருக்காரு, 4வது வளி சொல்லியிருக்காரு, இது காற்று, 5வது விசும்புனா இது இதை சொல்லியிருக்காரு, விசும்பு சொல்லியிருக்காரு. அப்போ இதையும் வரிசைப்படத்தில் கேட்கலாம். ஆட்டத்தில் இன்னொரு நூல் வந்து பார்த்தா இதேமாரி 5 இதை பற்றி சொல்லியிருக்கோம். எந்த நூல்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். சரிங்களா? அது ஓல்டு புக்கில் 8th புக்கோ 7th புக்கில் இருக்கும். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்த நூல்னு. அதில் ஓரறிவு முதல் 6 அறிவு வகையில் வகைப்படுத்தியிருப்பார் யார்? தொல்காப்பியர். அது வந்து பார்த்தா நம்ம நியூ புக்லேயே இருக்கும். ஓரறிவு முதல் விலங்கு, ஓரறிவு என்னது, 2 அறிவு என்னது, 3 அறிவு என்ன, 4 அறிவு என்னன்னு சொல்லியிருப்பார். அதை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் அது என்னது, குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த பழந்தமிழ் இலக்கியங்களான என்ன பாட்டெலாம் சொல்லுதுன்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பு, திருப்பாவை இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் செய்தி சொல்லும். இந்த முதல் நூல்கள் எந்த அறிவியல் செய்தி சொல்லுது? இந்த கடல் நீர் ஆவியாக மேகமாகி பின்னாடி இடத்துல குளிர்ந்து இந்த மழையாக பொழியும் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பு, திருப்பாவையெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுதான் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த திரவ பொருள் இருக்கலாம். திரவ பொருள் என்னது? திரவம்னா திரவமான பொருள். அதை எவ்வளோ அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. எது நீரை எவ்வளோ அழுத்தினாலும் சுருக்க முடியுமோ அதோட அளவை சுருக்க முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பார். ஔவையார் சிலபஸில் இருக்காங்க. அப்பவும் படிப்பீங்களா? நம்ம சொல்லவே வேண்டாம், நீங்கள் படிச்சுவீங்க. ஆனாலும் சார் இப்போ குறிக்க முடியல. ஔவையார் வந்து பார்த்தா படிச்சுவீங்க. அதனால இது படிச்சிருங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லுதுங்க? திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு அந்த கருத்தை தான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஆள் அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட போது இயல்பு புண்படுது. போர்க்களத்தில் அதாவது விழிப்புண்படாத அரசர்கள் உண்டோ அப்படின்னு இருப்பாங்க. அதனால் புண்படுவது, மார்பில் புண்படுவது இயல்பு தான். ஆனால் அந்த புண்பட்ட அந்த வீரரோட மார்பில் அந்த பாய்ந்த அந்த காயத்தை ஊசியால் தைத்த செய்தியை 18 அந்த நூல் சொல்லணும். என்ன சொல்லுது தெரியுமா? அங்கே பாருங்கள், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு, வடுன்னு என்னது? அந்த புண்ணு தான் சொல்லுவோம். அதுதான் அது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணு. அதாவது நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் நில மக்கள் வந்து பார்த்தோன்னா மீன் பிடித்தல் வந்து அவங்களோட தொழிலாக இருக்குது. அவர்கள் என்ன செய்வாங்க?
மீன் பிடிக்க போவாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நற்று நிலை எங்கே வரும்னா நெய்தல் நிலத்தில் வரும். சரிங்களா, நெய்தல் நிலத்தில் வருது. அப்போது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது ஒரு வழக்கம். அவங்களோட தொழிலே அதுதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுறா மீன் தாக்கிருமா. அந்த சுறா மீன் தாக்கிட்டால் என்ன செய்வாங்கன்னா நரம்பினால் தைச்சிருவாங்களாம். அதை தான் சொல்கிறாங்க, சுறா மீன் தாக்கினால் நரம்பினால் தைத்த செய்தியை வந்து பார்த்தா நற்றினை நூலில் சொல்லியிருக்கோம். எது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிப்பாங்க, கோட் சுறா எறிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பறந்தவர் எங்கே வாழுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் வாசிப்பாங்க. அப்போ நெய்தல் நிலத்தில் வாழ்ந்தவங்க தான் பறந்தவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது கருப்பொருள், அந்த கருப்பொருளை வச்சு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, அது பாருங்க காணப்படுது. முற்கால இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன. எது ஒரு நரம்பினால் வைத்து நரம்பினை வச்சு தைத்த செய்தியும், அதை ஒரு இது நம்ம சுறாமீன் தாக்கியதனால் அந்த தைத்த செய்தியும், இப்படி அதை போரில் வந்து மார்பில் புண்ணில் ஏற்பட்டாலும் நம்ம ஒரு வீரன் காயத்தை வெந்நீர் ஊசியால் தைத்த செய்தியும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்காலத்திலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்திலே அந்த அறிவியல் செய்தி இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். அது போக இன்னொரு பாட்டு இருக்கும் பாருங்கள், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. எழிலினா எது, மேகம். கரெக்டாக, எழிலினா எது, மேகம். அப்போ சொல் பொருள். சரிங்களா, அதான் கடல் நீர் முகந்த இது கமஞ்சூல் எழிலி அப்படின்னு காரணார்ப்பு சொல்லுது. எங்கே பார்ப்பீங்க, இங்கே பாருங்க என்ன சொல்லுங்க, நம்ம முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணார்ப்பு, திருப்பாவை, இதெல்லாம் வந்து பார்த்தா இது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் குளிர்ந்து மழையா பொழியும் சொல்லியிருக்கிறவங்க. அதுக்கு தான் அதில் ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது காரணார்ப்பதில் உள்ள ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும். எது ஒரு தொலைவில் ஒரு பொருள் இருக்குது, அதை அருகில் தோன்றுமா செய்யுமா. அப்படி அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. இது வந்து அந்த கலீலியோ தான் நிறுவியிருக்காரு. ஆனால் இது கலீலியோவே நீ நிறுவலை, எங்களுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மொழியில் ஒரு ஆள் நிறுவியிருக்காரு. யார் தெரியுமா, அவர் தான் எங்கள் கபிலர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லுங்க. அவர் திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. பாருங்களேன், இந்த ஒரு பெரிய தொலைவில் உள்ள இது ஒரு பொருளை, இது பெரிய பொருளை, அது எது இந்த புல் இருக்குது, நீர் இருக்கலாம், அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பக்கத்தில் காட்டும். நீங்கள் பாருங்கள், இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த புல்லில் பார்க்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தெரியும். அதுதான் சொல்லுவாங்க. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்கள் வாழ்க்கை நிலைகளுக்கு அறிந்து கொள், நமது ஊர் நூலகம் எனக்கு மிகவும் உறுதியாக இருக்கும் அப்படி இப்படின்னு இதெல்லாம் ரீட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஏன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் யார், டாக்டர் அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தா ஒரு தமிழில் பயின்றவர் தான். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார், டாக்டர் மயில்சாமி அண்ணாதோரோ தமிழில் பயிற்சிவர் தான். இஸ்ரோவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், அதாவது தற்போது இப்போ இருக்கவும் அதுக்கு முந்தைய குடியரசுத் தலைவர் யார், டாக்டர் கை சிவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தமிழில் படித்தவர் தான். இப்படின்னு அன்புடன் இன்சுவை எப்படி பேர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்சுவை எழுதியிருக்கா. இது சும்மா இருக்கட்டும், சும்மா தான் சொன்னப்பா. வேறு ஒன்று பாருங்கள், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்கூட வகையும் தொகைன்னு என்ன இங்கே பாருங்களேன். தமிழ் எழுத்துக்கள் வந்து இலக்கணம் 5 வகைப்படும்ப்பா. எழுத்து 1, சொல், பொருள், யாப்பு, அணி இன்னும் 5 வகை இலக்கணம் உண்டு. இதுதான் சொல்லியிருக்காங்க. எழுத்து இலக்கணம் எப்படி இருக்கும், இப்போ பாருங்களேன், ஒரு எழுத்து இருக்குது, மானு ஒரு எழுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எழுத்து ஒளி வடிவமாகவும் எழுதப்படுவதும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதும் எழுத்து. பாருங்களேன், ஒளிச்சா ஒரு பாருங்கள் ஆன்னு இருக்குது, இது எழுதுனா வரி வடிவம், ஒளிச்சோம்னா அது ஒளி வடிவம், அவ்வளோதான். ஆ அப்படின்னு சொன்னோன்னா ஒளி வடிவம், இப்படி எழுதுனா அது வரி வடிவம், அவ்வளோதான். ஒளி வடிவமாகவும் எழுதப்படுவதும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதும் எழுத்து, அதுதான் எழுத்து. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அதுதான் ஒரு எழுத்துன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்தில் எது ஒரு உயிருக்கு முதன்மையான எப்படி காற்று, அந்த காற்று எப்படி இயல்பாக நம்ம வெளியிடும்போது எப்படி உயிரெழுத்து பிறக்கும், அந்த காற்று நம்ம வெளியிடும்போது எப்படி மூச்சு விடும்போது இயல்பாக வெளியிடும்போது அது மாதிரி உயிரெழுத்து பிறக்குமா. அது எப்படி பிறக்கும், நீங்கள் வாயை திறக்கும் பொழுது இல்லை உதடுகளை விரிக்கிறது இல்லை உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அந்த ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குமா. இது பாருங்களேன், அ ஆ அப்படின்னு வந்து நீங்கள் துறைக்கலே வந்துடும். இ ஈ கொஞ்சம் குவிக்கல வரும், ஊ குவிக்கல வரும், ஏ ஐ ஓ ஔ. இப்போ வந்து பார்த்தா இதில் குறியெழுத்து என்னதுன்னா ஆ இ ஊ ஏ ஓ. அப்போது குறியெழுத்து எத்தனை இருக்குது, 5, நெடிலெழுத்து 7, மொத்தம் 12 உயிரெழுத்து, அவ்வளோதான். அதான் பாருங்கள், அந்த குறியெழுத்து வந்து ஏன் குறியெழுத்து கொடுக்குறாங்கன்னா ஒரு சொடக்கில் வந்துடணும், அ இ உ ஏ ஓ அப்படின்னா. ஆனால் நெடிலெழுத்து எப்படின்னா ஆ 2 சொடக்கு வரணும், ஈ 2 சொடக்கு,
ஊ 2 சொடக்கு, ஏ 2 சொடக்கு, ஓ 2 சொடக்கு, ஐ 2 சொடக்கு, ஔ 2 சொடக்கு. அப்படி குறில் எழுத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்கு வந்து பார்த்தா 2 மாத்திரையும். அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறுகி ஒலிக்கும் ஆ இ ஓ. இதை நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கன்னா ஆ, இங்கே ஆ, இ, உ, ஏ, ஓன்னு வரும். 5 குறில் எழுத்துக்கள். இதுக்கு வந்து ஒரு மாத்திரை. அப்போ நெடில் எழுத்து பார்த்தா நீண்டு ஒலிக்கும். அதாவது 2 இது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவுன்னு நெடில் எழுத்து 7. இதுக்கு வந்து பார்த்தா 2 மாத்திரை. பாருங்கள், குறில் எழுத்து நெடில் எழுத்து மாத்திரை வந்து பார்த்தா குறில் எழுத்து அளிக்கும் வந்து கால அளவு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. அதாவது இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, டக்குன்னு ஒன்று இப்படின்னு இல்லை கண் இமைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்து மொத்தம் எதுனா 18. இந்த 18 எப்படி 3 விதமாக பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிப்பாங்க. இதுதான் வரிசையாக இப்போ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு அகரவரிசையும் தேவைப்படும். எது? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இதுதான் இப்படி வரிசையாக இருக்கும். சரிங்களா? 18 மெய்யெழுத்தும். அதை எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இப்போது அதை 3ஆக பிரிக்கலாம். முதல்ல வந்து இதையும் படித்து வச்சுக்கணும். ஆனால் இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. ஆனால் இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வல்லினம் என்ன, மெல்லினம் என்ன, இடையினம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் தான். சரிங்களா? ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். கசட தபர அப்படின்னு வந்து பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுவாங்களா? கசட தவற, இதுதான் வல்லினம் எழுத்துக்கள். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தா புள்ளி வச்சிடணும் இடத்துல இப்படி. சரிங்களா? மெல்லினத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நெங்கன நம்மனை. இது நெங்கன நம்மனை எங்கே வருது? மூக்கில் வரும். கசட தப்பரை எங்கே வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். கசட தப்பரை எங்கே பிறக்குதுன்னு சொல்லுங்கள். இடையினம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பிறக்கும். பாருங்க, எரலை வளலை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதில் புள்ளி வச்சிடணும். அவ்வளோதான். இதில் என்னதுன்னா இந்த எழுத்து இது எப்படி வச்சுப்பாங்க தெரியுமா? கசட பாருங்கள், இக்கு கசட தப இங்கே பாருங்க 1 3 5 7 இப்படி வச்சுட்டு 7 9 இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து வச்சுருவாங்க. அடுத்தல இந்த நம்ம மெல்லின எழுத்து வச்சுப்பாங்க. 2 4 6 8 10ன்னு வச்சுப்பாங்க. அப்போது 5 5 எழுத்து முதல் 5 அதான் ஒரு 5 வச்சுருவாங்க. இப்படி வரிசையாக வச்சுட்டு இந்த இரும் இந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொண்டு போயிடுவாங்க. இந்த இருக்கலாம் இங்கே கொண்டு போயிடுவாங்க. அது ஊடையில் இடையின எழுத்து 6 வச்சுருவாங்க. அதனால தான் அதுக்கு இடையினன்னு பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நன்னூல் சொல்லியிருக்கும் பாருங்களேன். இந்த கசட தப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 6 வன்மையாக ஒலிக்கும். இந்த நகன நம்மனை வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில 2க்கு இடையில ஒலிக்கும். இது இடையின எழுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மை எழுத்து மொத்தம் 216. எப்படி 216 வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக 12 × 18 நீங்கள் வச்சாங்க எத்தனை? ஒரு 200 மொத்தம் பாருங்க. உயிர்மை எழுத்து மொத்தம் 216. அடுத்த வந்து ஒரு 30. இப்போ எத்தனை? 246. அடுத்த வந்து ஒரு ஆயுத எழுத்து மொத்தம் 247 எழுத்து. இது நம்ம வந்து குறுநெடியில் பார்த்துருப்போம். அதிலே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை பாருங்கள். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. அப்போ உயிர்மை குறில் மொத்தம் எத்தனை எழுத்து? 90. அதாவது எதுனா 5 × 18. அப்போ எதுனா அதாவது 5 குறில் எழுத்து 18 மெய் எழுத்து கூட சேர்ந்தால் 90 எழுத்து வரும் உயிர்மை குறில். மெய்யுடன் சேர்ந்தால் உயிர்மை நெடில் சேர்ந்தால் அது உயிர்மை நெடில் எத்தனை வரும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 × ஒரு 18 அது ஒரு 126 வரும். அப்போது 18 + ஒரு இல்லை 90 + ஒரு 126 எத்தனா 216 வரும். அடுத்த முதல் எழுத்தும் ப்ளஸ் மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 246. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து 1 247 எழுத்து மொத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆயுத எழுத்துனா தமிழ் மொழி உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று தான். அதுதான் இக்கு அக்கு இன்னும் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு உள்ள கால மாத்திரை எதுனா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கு எதுனா அரை மாத்திரை. அதாவது பாருங்கள் உயிரெழுத்துங்க பாருங்கள் அவங்க மாத்திரை அளவு சொல்ல பாருங்கள். குறிலுக்கு 1. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இது குறில் 1. நெடிலுக்கு 2. ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தோன்னா 1. மெய் எழுத்துக்கு ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. இங்கே பாருங்கள், ஆயுத எழுத்துக்கு இதுதான் அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. சரிங்களா? ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. அப்போது ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை, மெய்யுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஸோ முடிஞ்சது. அடுத்த பாருங்களேன், உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவில் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உயிரெழுத்தில் தொடங்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 மாத்திரையாகவும் இருக்கணுமா. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லலாமா?
இப்போ பாருங்கள் உயிரெழுத்தில் தான் தொடங்கணும், ஆனால் 2 மாத்திரையில் இருக்கணுமா. இப்போ பாருங்கள் இந்த கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குறில் எழுத்து, அப்போ இது ஒரு மாத்திரை. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறில் எழுத்து ஒரு மாத்திரை. ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறில் எழுத்து ஒரு மாத்திரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து அரை மாத்திரை, அப்போ 3 மாத்திரை. முடிஞ்சுதா? அவ்வளோதான். உயிரெழுத்து தொடங்கும் 2 மாத்திரை அளவில் சொல், அதான் உயிரெழுத்தில் தான் தொடங்கணும், அப்போ தான் ரூல்ஸு. அப்போ பாருங்கள் அது இது சரிங்களா? எது எதுனாலும் நீங்கள் போடலாம். எது அவங்க கோடிட்டு தான் கேட்டிருக்காங்க, நம்ம எது போட்டாலும் கரெக்டு தான். பாருங்களேன் உயிரெழுத்து தான் தொடங்குது, ஆ இ ஏ உயிரெழுத்து தான் தொடங்குது. அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை, அப்போ 2 மாத்திரை வந்து உயிரெழுத்து தொடங்குது அடுத்து இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை 2 இது 2 தான். அப்போ எதுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எது போட்டாலும் சரி தான். 2 மாத்திரை அளவில் ஓரெழுத்து சொல்லுனா என்னது? அது ஒன்றும் இல்லை, பூ சொல்லலாம். அதான் இது நெடிலாக இருக்கணும், ஆனால் இது ஒரு எழுத்தில் தான் இருக்கணும். ஒரு எழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்தாக இருக்கணும், அவ்வளோதான். பூ, தீ, ஐனா தலைவன், இப்படி நிறைய வருமா, அதுதான். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவில் சொல்லி கேட்காங்க. ஆயுத எழுத்து இடம்பெறுத 2.5 மாத்திரை அளவில் சொல்லி வேணுமா? என்ன அஃது இல்லைன்னா எஃகு இப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஆனால் இது வந்து இது குற்றிலுகிற வரையில் என்ன ஆகும்னு தெரியுமா? A1 இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றிலுகிறதுக்கு வந்து அரை வந்து அது வேற மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் இதில் வரையில் இப்படி நீங்கள் படிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்த பாருங்களேன் மொழி ஆல்பம் வந்து நம்ம படிக்கணும். டைம் எடுத்துகிட்டே இருக்கும், இதே 1.5 மணி நேரம் ஆகிட்டப்பா, 2 மணி நேரம் ஆக போகுது. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரங்க வந்துடும். பத்திய படித்து வினாக்கள் விடை தெரியுங்க. பாருங்கள் விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது பழமொழியின் சிறப்பு. அப்போ பழமொழியோட சிறப்பு என்னது? விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது தான் பழமொழியோட சிறப்பு. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி? என்னங்க போகிறேன் விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. அதை பாருங்க சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம், இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இந்த விரிந்த கருத்து சில அடிக்குள் அடங்கியுள்ளது. அதான் பாருங்க பழமொழியின் சிறப்பு எது? சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எனது? நோயற்ற வாழ்வை தருவது எது? சுத்தம். அடுத்த என்னது? உடல் நலமே எது? உழைப்புக்கு அடிப்படை. உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நம் பெறுவனை யாவை என்ன பெறுதோம்? சொல்லுங்க பார்ப்போம். உணவு என்னலாம்? உணவு பெறுகிறோம், உடை பெறுகிறோம், அதாவது உறைவிடம் பெறுகிறோம், இதெல்லாம் பெறுகிறோம். அதை பத்திக்கு பொருத்தமான தலைப்பு நம்ம ஏதாவது ஒரு கொடுக்கணும், பழமொழியோட சொல்லித்தாங்க, பழமொழி சிறப்பு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். அது வந்து நம்ம தேவை கிடையாது. அதை பாருங்கள் எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க, இது எனது பிற மொழிக்கு இணையான தமிழ் மொழி. அந்த டாப்பிக்கில் சிலபஸோட டாபிக். அப்போது எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லலாம்? பள்ளின்னு சொல்லலாமா? பள்ளி. அது சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க, சுற்றுலா செல்ல, கூட்டிகிட்டுனா இது செல்ல, போகிறாங்கன்னு இது அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தா இது வந்து பார்த்தா இது ஒரு பேச்சு வழக்கு, இது பேச்சு வழக்கில் வரக்கூடாது. அழைத்து கூட்டிகிட்டுனா இதை அழைத்து, போகிறாங்கன்னு இது செல்கிறார்கள் அப்படி தான் வரணும், சரிங்களா? பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பிறமொழின்னா இது ஸ்கூல் மட்டும்தான், இது பேச்சு வழக்கு, சரிங்களா? பர்மிஷன் லெட்டர்னா என்னது? இசைவு மாடல், இசைவு மாடல்னு சொல்லலாம், சரிங்களா? எனது இசைவு மாடல், இசைவு மாடல், சரிங்களாப்பா? அவ்வளோதான். அதை பாருங்கள் பெயரில் தலைப்பெழுத்து இதெல்லாம் வேண்டாம். அதை பாருங்கள் மொழியோடு விளையாடு, இது வந்து ரொம்ப தேவை. இப்போ பாருங்களேன் கரும்பு என்ன எதுனா கரு கம்பு. அடுத்த வேறு என்ன வார்த்தைலாம் உருவாக்கலாம் சொல்லுங்கள்? கரும்புக்கு வேறு நிறைய வார்த்தை உருவாக்கலாம். இதில் நீங்கள் உருவாக்கி பாருங்கள். கவிதைக்கு என்னெல்லாம் உருவாக்கலாம்? கவி, கதை, விதை, இப்படி நிறைய உருவாக்கலாம். பதிக்கு பாருங்கள் பதி, பத்து, பற்று, இப்படி நிறைய உருவாக்கலாம். இதில் இந்த வார்த்தையிலேருந்து தான் உருவாக்கணும். இப்போங்க பரி, பாரி, பாடல், பா, இப்படி நிறைய உருவாக்கலாம். வேறு என்ன உருவாக்கலாம்? பல் உருவாக்கலாமா? பல் உருவாக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க பல்,
அடுத்த வேறு இருந்து பால் எப்படி உருவாக்கலாம், அதில் என்னெல்லாம் இதில் பாருங்கள் தை உருவாக்கலாம், தை, அதை பாருங்கள் விதை எப்படி உருவாக்கலாம், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது இது ரொம்ப முக்கியம்ப்பா. 2 சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாக்க. இது பாருங்களேன், விண் மீன் உருவாக்கியிருக்காங்களா, இது வந்து இறங்கி கேட்டிருக்காங்க, அதனால் படித்து வச்சுக்கணும் சரிங்களா. விண் மீன் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான், நீங்கள் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. விண்ணையும் மீனையும் உருவாக்கலாம், விண்மீன் 2த்தையும் உருவாக்கலாமா. அடுத்த பாருங்கள், எழுதுகோல் உருவாக்கலாமா. எங்கே இருக்குது எழுதுகோல், எழுது இந்த இருக்குது, கோல் எங்கே இருக்குது இந்த இருக்குது, அப்போ எழுதுகோல் உருவாக்கலாம். நான் வேறு பேனாட்டில் அப்போ பாருங்கள், எழுதுகோல் உருவாக்கலாம். வேறு என்னலாம் உருவாக்கலாம், நீதி நூல். அடுத்தது என்னது, தமிழ் நூல் உருவாக்கலாம். அதை பாருங்க, தமிழ் நூல் உருவாக்கலாம். நீதி நூல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது நீதி, இந்த இருக்குது என்னது நூல், இந்த இருக்குது நீதி நூல். அதை தமிழ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது இந்த நூல் உருவாக்கலாம். அப்போ தமிழ் நூல் உருவாக்கலாம். அதை வேறு என்ன உருவாக்கலாம், தமிழ் மொழி உருவாக்கலாம். தமிழ் மொழி இப்படி அர்த்தம் வராத மாதிரி வார்த்தையை நீங்கள் உருவாக்கணும். அது பாருங்கள், தமிழ் மொழி உருவாக்கலாம். வேறு என்னது, மணிமாலை உருவாக்கலாம், விண்வெளி உருவாக்கலாம். மணிமாலைன்னா இது மணி, மாலைன்னா எங்கே இருக்குது இந்த உருவாக்கலாம். விண்மீன் உருவாக்கலாம், விண் அது என்னது மீன் உருவாக்கிட்டோமா இறக்கி உருவாக்கலாம். விண்வெளி உருவாக்கலாம், வேலி உருவாக்கலாம். வேறு என்னது, விண்மீன் உருவாக்கலாம், மீன்கண் உருவாக்கலாம். அதாவது கண்மணி உருவாக்கலாம், பேர் உருவாக்கலாமா, கண்மணி இப்படி உருவாக்கலாம். இப்படி நிறைய பேர் உருவாக்கலாம். அதுதான் ஒன்றும் இல்லை. அடுத்தல பொருத்தமான சொல்லிக் கொண்டு தொடர்கள் நிரப்புன்னு கேட்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தா அன்பு தருவது தமிழ். இது என்னது, ஆற்றல். இது என்ன ஆற்றல், எது இந்த ஆற்றல் எங்கே இருக்குது, ஆற்றல் தருவது மொழி, தருவது தமிழ். அதை இன்பம் தருவது இன்பம், ஈடு இதுதான் கேட்கப்பாங்க. இப்போது இங்கே என்னது வரணும், ஈடு தான் வரணும். வேறு எதுவும் வந்ததுன்னா தப்பாக இருக்கும். பாருங்களேன், இன்பம் இல்லாதது தமிழா வராது, ஈ தான் வரணும். அப்போது ஈடு இல்லாத தமிழ். இப்படி பார்த்தா என்ன, ஊனா உணர்வு தருவது தமிழ். அடுத்தது ஊனா இது ஊக்கம் தருவது தமிழ், இதுனா ஊக்கம். அடுத்த பாருங்கள், ஏனா என்னது என்றும் வேண்டும் தமிழ், ஏனா என்னது ஏற்றம் தருவது தமிழ். அப்படி படிச்சுட்டிங்க. அது கற்றலின் மண்ணுள்ள பெயர்கள் கண்டுபிடிக்க இது தேவையில்லை. அடுத்த வந்து கலைச்சொல் அறிவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் முடிய போது ஒரு இயல் சரிங்களா. கலைச்சொல் அறிவோம் மட்டும் பார்த்துலாம் முடிச்சிடலாம். பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். பழஞ்சொல்லினா இது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு வலஞ்சொலி இல்லை இடஞ்சொலி. அப்போ இது எதிர்ச்சொல் கூட கேட்கலாம். ஸோ அப்படி தான் படிக்கணும். இணையம்னு என்னது இன்டர்நெட், குரல் தேடல்னு எது வாய்ஸ் சர்ச், தெடுபொறின்னு என்னது சர்ச் இன்ஜின், தொடுதிரைன்னு எது டச் ஸ்க்ரீன், முகநூல்னு ஃபேஸ்புக், செயலினா ஆப், புலனம்னா வாட்ஸ்அப். அதாவது சில பேர் சொல்லுவாங்க அதுமா என்னுடைய புலனம் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிமா. மின்னஞ்சல்னா இமெயில். அவ்வளோதான், முடிஞ்சது. முதல் இயல் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அடுத்த இயல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி வாழ்க. நன்றி.